குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். 24/4/2026 வெள்ளி சிறப்பு சிந்தனை விருந்தின் முதல் நிகழ்வாக இனிதே சிறப்பாக இறைவணக்கம் குருவணக்கம் இசைத்து துவங்க அருள்நிதி கவிதா அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன். இறைவணக்கம். எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமற, சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் வல்லாய் உடலில் இயக்கமவன், வாழ்வில் உயிரில் அறிவுமவன், கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பமவன், அவனின் இயக்கம் அணுவாற்றல், அணுவின் கூட்டு பக்குவம் நீ, அவனில்தான் நீ உன்னிலவன், அவன் யார் நீ யார் பிரிவேது, அவனை மறந்தால் நீ சிறியோன், அவனை அறிந்தால் நீ பெரியோன், அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம், அறிவு முழுமை அது முக்தி, அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம், அறிவு முழுமை அது முக்தி, அறிவு முழுமை அது முக்தி. குரு வணக்கம். அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று, அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகி, கொண்டமெலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து, கண்டபலன் எனையறிய நினைந்தேனப்போ, கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி எனும் என்மை உணர்வு எழுப்பி, குறித்து என்னை அறிவித்த குருவே அன்பே, குறித்து என்னை அறிவித்த குருவே அன்பே, குருவே அன்பே. நாடிஸ்தி. குரு வாழ்க, குருவே துணை. மிகவும் சிறந்த முறையில் தவம் நடத்திய கவிதா அம்மா அவர்களுக்கு நன்றிகள். வாழ்க வளமுடன். அதனைத் தொடர்ந்து வரவேற்புரை நல்க அருள்நிதி கே சுமதி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தொகுப்பாளர் அருள்நிதி பூபாலன் அவர்களை வாழ்க வளமுடன் என்று பவானி அறிவுத்திருக்கோயில் சார்பாக வரவேற்கின்றோம். இறைவணக்கம் குருவணக்கம் இசைத்த அருள்நிதி என் கவிதா அவர்களை வாழ்க வளமுடன் என்று வரவேற்கின்றோம். தவம் நடத்திய அருள்நிதி என் கவிதா அவர்களை வாழ்க வளமுடன் என்று வரவேற்கின்றோம். நமக்கு இன்று சிறப்பு சிந்தனை விருந்து அளிக்க வந்திருக்கும் அருள்நிதி டாக்டர் வி மாணிக்கவாசகம் அவர்களை வாழ்க வளமுடன் என்று பவானி அறிவுத்திருக்கோயில் சார்பாக வரவேற்கின்றோம். நன்றி உரை அருள்நிதி பி கலைச்செல்வி அம்மா அவர்களை வாழ்க வளமுடன் என்று பவானி அறிவுத்திருக்கோயில் சார்பாக வரவேற்கின்றோம். மேலும் இங்கு அமைந்திருக்கும் அனைவரையும் பவானி அறிவுத்திருக்கோயில் சார்பாக வாழ்க வளமுடன் என்று வரவேற்கின்றோம். வாழ்க வளமுடன். இன்று சிந்தனை விருந்து அளிக்கவிருக்கும் திரு டாக்டர் வி மாணிக்கவாசகம் ஐயா அவர்களை பற்றிய சிறு குறிப்பு. ஐயா அவர்கள் எம்ஏ யோகா மற்றும் எம்ஃபில் முடிச்சிருக்காங்க. தமிழ்நாடு மேக்னசைட் லிமிடெட் இளங்கலை உதவியாளராக, அதாவது ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக 20 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதாவது தமிழ்நாடு சேலத்தில் இருக்குதுங்க, அது கவர்மெண்டில். அது மட்டும் இல்லாமல் கிராம பஞ்சாயத்து தலைவராக இருந்திருக்கிறாரு. அதாவது 2012 to 16 உன்னியூர் தொட்டியம் தாலுக்கா திருச்சிராப்பள்ளி மாவட்டங்க. அது மட்டும் இல்லாமல் நாமக்கல் மணவாளக்கலை மன்றத்தில்
15 வருஷத்துக்கு மேலாக துணைத் தலைவராக இருந்திருக்கிறாரு. மோகனூர் மனவளக்கலை மன்றத்தில் அறக்கட்டளை நிர்வாக அரங்காவலராக 2022 to 25 வரை, அதாவது நவம்பர் வரைக்கும் இருந்திருக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 40க்கு மேற்பட்ட மனவளக்கலை மன்றங்களில் வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய யோகா தொடர்பான உரைகளை வழங்கியிருக்கிறாரு. உலகளவில், அதாவது தமிழில் வேதாத்ரி மகரிஷி யோகா தொடர்பான 100ற்கு மேற்பட்ட ஜூம், அதாவது இணைய வழியில் ஜூம் உரைகள் மூலம் வழங்கியிருக்கிறாரு. இப்பொழுது WCSC R&D அறிவியல் அரங்கம் என பெயரிட்ட ஆராய்ச்சி சார்ந்த ஜூமை கடந்த 3 ஆண்டுகளாக ஹாஸ்ட்டாக நடத்தி வர்றது. அதாவது ஹாஸ்ட்னா அதை வழி நடத்துறது, அதாவது உள்ளே வரவங்க வெளியில் போகிறவங்க எல்லாம் கவனித்து இணைத்து விடுறது. அது மட்டும் இல்லாமல் நோயாளிகளுக்கான ஆரோக்கிய மேம்பாட்டு முகாம் வெற்றிகரமாக நடத்திட்டு இருக்கிறாருங்க. சர்வதேச தமிழ் பல்கலைக்கழகம் மதுரையில் இவருக்கு இந்த பணியெல்லாம் பார்த்துட்டு டாக்டர் பட்டம் 2020 வழங்கியிருக்காங்க. வாழ்க வளமுடன். இப்படிப்பட்ட சிறப்புக்கு சொந்தக்காரரான திரு டாக்டர் வி மாணிக்கவாசகம் ஐயா அவர்களை அறிவின் அதிர்வுகள் என்ற தலைப்பில் நம் அனைவரையும் சிந்திக்க வேண்டி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று மேலும் பவானி அறிவுத்திருக்கோயிலின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்க வளம். வேதாத்திரியம் குருவே துணை. மிக அற்புதமான நீண்ட இடைவெளிக்கு பின் என்னை அழைத்த பவானி அறக்கட்டளை தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட அரங்காவலர்களுக்கும், இங்கு பணிபுரியும் ஆசிரியர்களுக்கும், வந்திருக்கும் உங்களுக்கும் எனது மாலை வணக்கம். நீங்கள் சிந்திக்கிற தலைப்பு அறிவின் அறிவுன்னா என்னங்க? பையனே அறிவு இருக்குதா இல்லையான்னு மிரட்டுறோமா இல்லையா? சொல்கிறோமா இல்லையா? இருந்திருந்து அந்த அறிவு கட்டவன் பேச்சை போய் கேட்குறமே. இப்போ நம்ம வீட்டிலெல்லாம் சொல்கிறோமா இல்லைங்களா? அறிவு கட்டவனே அப்படின்னு சொல்கிறோமா இல்லைன்னா? அப்போ அறிவுன்னா என்னங்க? கிலோ எவ்வளோ இருக்காது? எங்கேயாவது மளிகை கடை, காய்கறி கடையில் வாங்கலாமா? என்ன எல்லாம் முழிக்கிறாங்க? இயற்கையில் இருக்கும் ஒழுங்கமைப்புக்கு பேர் அறிவு. என்னதுங்க? ஒரு ஒழுங்கமைப்பு இருக்குது, அந்த ஒழுங்கமைப்பு பேர் அறிவு. இப்போ நமக்கும் அறிவு இருக்குது. நம்மளாம் எதனால் இயங்குகிறோம்? மனிதன் மனமாக இயங்குகிறான். இப்போ எங்கள் ஊர் பக்கத்தில் லத்துவாடியில் மருத்துவக் கல்லூரின்னு ஆராய்ச்சின்னு இருக்குது. இப்போ எங்கள் மாடு நோய் வந்துருச்சுன்னா அங்கே கூட்டிகிட்டு போயிடறான். அந்த மருத்துவக் கல்லூரிக்கு பேர் என்னங்க? என்னதுங்க? கொஞ்சம் கலகலன்னு வீட்டில் தான் உம்முன்னு இருக்கிறோம், இங்கே கொஞ்சம் கலகலன்னு இருங்களேன். ஏங்க உம்முன்னு இருக்கு? கால்நடை. இப்போ நம்ம இதில் தலையில் நடக்கிறோமான்னு கேட்குறேன். யாராவது கேட்டிருக்கிறீங்களா அங்கே போய்? அதெல்லாம் கால்நடைனா நம்ம கையில் நடக்கிறோமா தலையில் நடக்கிறோமா, நம்ம எதிலையா நடக்கிறோம் கேட்டிருக்கிறோமா? ஏன் அதுக்கு கால்நடைன்னு பேர் வச்சாங்க? மனிதன் மனதால் நடக்கிறான், விலங்குகள் காலால் நடக்குது. நம்ம எதில் நடக்கிறோம்? நான் பேச வர்றது நான் இல்லை, நீங்கள் தான் இப்போ பேசுகிறீங்க. கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பேன். என்னோட வந்தீங்கன்னா தான் ஓரளவு புரிஞ்சுக்கிச்சுன்னு அர்த்தம். நாளைக்கு அவரை கேள்வி கேட்க சொல்லியிருக்கிறேன் உங்களை எல்லாம். ஆமாம், கேள்வி கேட்பாரு, பதில் பேசுங்க. புரியும். நான் கிராமத்திலேருந்து வரதுனால கிராம பணியில் எடுப்பேன், கோச்சுக்காதீங்க. தெரியுதுங்களா? ரைட். மனதால் நடக்கிறான். புரியுதுங்களா? மனம்னா என்ன? தோல், நாக்கு, மூக்கு, கண்ணு, காது வழியாக அனுபவங்களை என் உயிர் சக்தி என்கிற ஜீவகாந்தம் மூளையில் செலவானால் மனம். ஜீவகாந்தம் உயிர் சக்தி. தோல், நாக்கு, மூக்கு, கண்ணு, காது, இந்த இந்திரியங்களுக்கு பேர் ஞான இந்திரியங்கள், அறிவு சார்ந்த புலன்கள்னு வச்சிருக்கிறாங்க. ஏன் அதுக்கு அறிவு சார்ந்த புலன்கள் பேர் வச்சாங்க?
ஒரு மனிதன் இன்பத்தையோ துன்பத்தையோ அனுபவிக்கணும்னா இந்த புலன்கள் ஒழுங்காக இருந்தால் தான் அனுபவிக்க முடியும். புரியுதுங்களா? இப்போ ஒரு உதாரணம், அம்மா இப்போ நீங்கள் இருக்கிற வீட்டில் எத்தனை வருஷமாக குடியிருக்கிறீங்க? இப்படி கேள்வி கேட்டால் நான் வீட்டிலே இருந்திருப்பேன். 25 வருஷம். நாளைக்கு காலையில் 6 மணிக்கு சாயந்தரம் 6 மணி, ஒரு 12 மணி நேரம், அவ்வளோதான். கண்ணை கட்டிக்கிட்டு உங்கள் வேலையை செய்யுங்க பார்க்கலாம். 22 வருஷம் இருக்கிறீங்களா உங்கள் வீட்டில், ஒரு நாள் 12 மணி நேரம் கண்ணை கட்டிக்கிங்க, உங்கள் வேலையை செய்யிட்டு பாருங்க. அப்போ கண் மூடி இருந்தால் துன்பமா இன்பமா? எப்படிங்க? இப்போ இவ்வளோ நாள் நம்ம எதில் இருந்தோம்? கண்ணெல்லாம் க்ளோஸ் பண்ணிகிட்டே வேலை செஞ்சீங்களா? முடிச்சுட்டு தானே வேலை செஞ்சோம். கண்ணை மூடினால் துன்பம் என்றால் கண் விழித்திருந்தால் இப்போ இன்பம்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? யார் அங்கேனா 5 பேர் வந்து நிற்கணும், இப்படின்னு கை தட்டுனா அப்படி ஒரு 4 கார் வந்து நிற்கணும், மெர்சிடஸ் பென்ஸ் கார் வந்து நிற்கணும், ஒரு சினிமா நடிகர் மாதிரி புருஷன் பொண்டாட்டியாமே, பைத்தியம்னு அர்த்தம். இதெல்லாம் லூஸு. எல்லாம் இப்படி தான் கனவு கண்டுட்டு இருக்குதுங்க காலேஜில். சரி, எல்லாம் இப்படி தான் கனவு காணுதுங்க. ஏன் இந்த கனவு வருது? மனம் புலன் வழியாக இயக்கத்தில் இருக்கிறனால இந்த ஆசை. சார் ஆசை வரணும், ஆசை வரலைன்னா மிருகத்தோட மோசம். ஆசை வர வேண்டும், அதில் அளவு முறை காக்கும். இப்போ இந்த இன்பம் துன்பங்கிறது எனக்கு தோல் நாக்கு மூக்கு கண்ணு காது இயங்கினாலே நான் இன்பத்தில் இருக்கிறேன். இதுதான் 6 அறிவு நமக்கு இருக்குது. அதான் அறிவு. எத்தனை அறிவு இருக்குது கடவுளை? தொட்டு சுவைத்து முகர்ந்து பார்த்து கேட்டை மனதில் பதிவு செய்து உள்ளே பதிவாக வைத்து கொண்டே இருப்பது மனம் 6வது அறிவு. சரி, இந்த மேலே மட்டும்தான் செய்யுதா? இப்போ நான் 90 கிலோமீட்டர் வந்தேங்க, கரெக்டுங்களா? எத்தனை லாரி பஸ்ஸு கிராஸ் பண்ணி வந்திருப்பேன்? ஒரு தோராயமாக சொல்லுங்கள். ரைட். என்ன கலர் லாரி போச்சு? கண்ணை முடிச்சுட்டு வந்தோமா மூடிட்டு வந்தோமா? ஏன் அது என்ன கலர் சட்டை போட்டு எதிர்த்தாப்பில் கிராஸ் ஆனாங்க? பாக்கெட்டில் பேனா வச்சுருந்தாங்களா இல்லையா? இது பெரிஃபீரியல் கான்சியஸ், மேலடுக்கு அறிவு, மேலடுக்கு பதிவு. இந்த மூளைக்கு தெரிய எதை வச்சுருக்குன்னு எதை கழட்டி விடணும்னு. இப்போ அம்மாவை கேட்குறேம்மா, நீ காலையில் என்ன டிஃபன் சாப்பிட்டீங்க? கொஞ்சம் சத்தமாக பேசு. இட்லி. கரெக்டுங்களா? போன வருஷம் நவம்பர் 23ஆம் காலையில் என்ன டிஃபன் சாப்பிட்டீங்க? இப்போ இந்த மூளை என்ன பண்ணுது? இன்னைக்கு காலையில் டிஃபன் நம்ம சொல்கிறோம், 3 நாளைக்கு முன்னால் கூட சொல்லலாம், 25 நாளைக்கு முன்னால் கேட்டால் சொல்ல முடியுமா? அப்போ இந்த மூளை என்ன பண்ணுது? எதை வச்சுக்கணும், எதை கழட்டி விட்டுருமோ கழட்டி விட்டுரும். எல்லாத்தையும் வச்சுருந்தா மென்டல் ஆகிடுவோம். அப்பப்போ அது கழட்டி விட்டுருது. கரெக்டுங்களா? இது மனம் செய்து ஒரு சில சம்பவங்களை ஆழ் மனதில் பதிவு செய்து விடும். இப்போ நீங்கள் இட்லி சாப்பிட்றீங்க, சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒரு தேள் வந்துருச்சு, தப்புன்னு அடிச்சு போகிறீங்க. இப்போ காலையில் இட்லி சாப்பிடும்போது அந்த ஞாபகம் வருமா வராதா? டெய்லி அது மட்டும் எப்படி ஞாபகத்துக்கு வந்தது? ஆழ் மனதில் கொண்டு போய் இந்த மனம் பதிவு செய்கிறது. மனம் 2 வேலையை செய்யுது. இதுதான் அதிர்வு. இதுக்கு பேர் என்னங்க? ஞான இந்திரியங்கள் மூலியமாக மூளையின் செலவானால் மனம் ஒரு சில சம்பவங்களை நமக்கே தெரியாமல் ஆழ் மனதில் பதிவு செய்து கொண்டே இருக்கும் மனம். எப்பொழுதெல்லாம் நீங்கள் அந்த அலைச்சூழலுக்குள்ளார போகிறீங்களோ அங்கே கருமையத்திலிருந்து மேலே மூளையின் வழியாக எண்ணங்களாக விரித்து காட்டும். ஏனேன்னு சொன்ன உடனே கப்புன்னு ஞாபகம் வருதா வரலையா? இப்போ இவ்வளோ நாள் ஏனை உங்கள் உடம்புல எங்கே இருந்தது? கருமையம். இப்போ புரிஞ்சுட்டிங்களா? இது மனம். மனம் எங்கிருந்து வருது? இந்த உடம்புலேருந்து ஒரு சரக்கு வெளியேறிடுச்சுன்னா அந்த உடம்புக்கு பெயர் வேற, மனம் இயங்காது. எதுங்க? கொஞ்சம் நல்லா கனி. இங்கே சத்தமே வரல, இங்கேயாவது 1-2 வருது. எல்லாம் விரதம், மௌன விரதமோ? கொஞ்சம் கனின்னு பேசுங்க சார், கொஞ்சம் கலகலன்னு பேசுனேன். இல்லைன்னா நான் தூங்கிடுவேன். தூக்கத்தை நீங்கள் என்ன பார்த்தது இல்லை. இங்கே அடிச்சேன்னா பஸ் ஸ்டாண்டில் இருக்கேன், எங்கேயோ குறைச்சி சத்தம் வருதுன்னு அங்கேருந்து வந்துடுவாங்க. கொஞ்சம் கலகலன்னு அப்பப்போ பேசுங்க. தெரியுதுங்களா? ஒரு சரக்கு உடம்புலேருந்து வெளியேறிச்சுன்னா அந்த உடம்புக்கு பேர் வேற, மனம் இயங்காது. எது? உயிர் போன உடம்புக்கு பேர் என்ன? பிணத்துக்கு மனம் இருக்குமா? செக் பண்ணி இருக்கிறீங்களா? செக் பண்ணுங்க. ஐயா திருப்பதி லட்டு கொண்டாந்துருக்கிறேன், இதை சாப்பிட்டு பாருங்கனுங்க.
அது வெடுக்குன்னு எதிர்த்து கொடுன்னா நீங்கள் அங்கே இருப்பீங்களா? கட்டில் புருஷன் பொண்டாட்டி புள்ள குட்டி காக்கா ஈக்கு ஒன்று இருக்குமா அங்கே? புரியுதா இல்லைங்களா? அப்போ உயிர் போய்விட்டால் மனம் இருக்குமா? அப்போ மனம் எங்கேருந்து உற்பத்தி ஆகுது? அவ்வளோதான், சிம்பிள். இதெல்லாம் எங்கள் கிராமத்தில் 4ஆம் கிளாஸ் படிக்காதீங்களா டக்கு டக்குன்னு அடிக்கிறாங்க. நீங்கள் இவ்வளோ சிந்தனை பண்ணுறதை பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, கொஞ்சம் கலகல. நீங்கள் ரைட், உயிர்னா என்ன? எந்த இடத்தில் பஞ்ச பௌதிகத்தன்மை பஞ்சபூதங்கள் இணக்கமாக இணக்கம்னா பெர்சன்டேஜ் நமக்கு தெரியாது, அது பேரறிவுக்கு தான் தெரியும். தெரியுதா? நம்ம சொல்லுவோம் 20 20 20, விண்ணு 20, காற்று 20, நெருப்பு 20, நீர் 20, மண் 20. கண்டிப்பாக கிடையாது. ஒன்று 72 இருக்கும், ஒன்று 14 இருக்கும், ஒன்று 13 இருக்கும், ஒன்று 13.25 கூட இருக்கும். இயற்கைக்கு தான் தெரியும். எந்த இடத்தில் பஞ்ச பௌதிகத்தன்மை இணக்கமாக இருக்கிறதோ அங்கே விண்காந்தமும் தானாகவே வந்துவிடும். அந்த விண்ணிற்கு பெயர் தான் உயிர், அந்த காந்தத்துக்கு பெயர் தான் ஜீவகாந்தம். மறந்துடக்கூடாது, கரெக்டா? விண்ணு தான் காற்றா மாறிச்சு, விண்ணு தான் நெருப்பாக மாறிச்சு, விண்ணு தான் நீராக மாறிச்சு, விண்ணு தான் மண்ணாக மாறிச்சு, விண்ணு தான் ஜடப்பொருளாக இருக்குது, விண்ணு தான் நம்மளாகவும் இருக்கிறோம். அப்போ இருப்பதெல்லாம் விண்களின் தொகுப்பு, இருப்பதெல்லாம் விண்களின். அப்போ விண்ணு கண்டுபிடிக்கல, அணு வரலையும் சயின்ஸ் வந்திருக்குது, அணுக்களின் கூட்டு. அவ்வளோதான் அவங்க வந்திருக்கிறாங்க. அதுக்கு மேலே இப்போ சப்பாட்டாமிக்ஸ் பார்ட்டிகளில் ஒரு 13 நியூட்ரானுங்கிறது 13வது வயதாக கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஆனால் இவங்க கண்டுபிடிச்ச சயின்ஸுக்கு மகரிஷி கண்டுபிடிச்ச விண்ணுக்குன்னா 2000 மடங்கு கீழே இறங்கணும். அதுக்கு மைண்டு, மனம்தான் முக்கியமாக வேணும். எந்த கருவினாலும் முடியாதுன்ட்டார் மகரிஷியை. ஏன் கண்டுபிடிக்க முடியாது விண்ண? விண்ணினுடைய நீளாகலம் உயரம் என்ன? ஒரு குண்டூசி முனையில் 1 லட்சம் விண் துகளை வைக்கலாமா? குண்டூசி முனை எவ்வளோ இருக்கும்? அதில் 1 லட்சம் விண் துகளை வைக்கலாமா? ஒரு விண்ணுக்குள்ளார 1 லட்சம் இறை துகளை வைக்கலாமா? அப்போ நீளாகலாம் நம்ம கற்பனை பண்ண முடியுமா? அதுக்கு அத்தாபெரிய கேமரா ஸ்கோப்பு, ஸ்டெதஸ்கோப்பை கொண்டாந்து பார்க்கணும். நீங்கள் அந்த மாதிரி ஸ்கோப் இருந்ததுன்னா நீங்கள் மனித உருவம் பார்த்தீங்கன்னா நம் உடம்பு சேர்ந்திருக்கிற மாதிரி தெரியும், சேரவில்லை, தனித்தனியாக இருக்கும். 2 கை சத்தம் வருகிறது, படவே படாது. 2 விண்கள் உரசாது, மோதாது. காந்தம் தான் மோதுகிறதே தவிர 2 விண் மோதவில்லை. ஆனால் நமக்கு மோதுகிறதாக பாவனை தான் வருது. இது சயின்ஸில் டீப்பாக ஆராய்ச்சிக்கு போனவங்களுக்கு தான் தெரியும். நுணுங்கி போகணும். இப்போ சொன்னோன்னா உங்களுக்கு தலை சுத்தம், அது அதோடு நிறுத்திக்கங்க. ரைட். இப்போ இந்த விண்சக்தி, அந்த உயிர் சக்தி என் உடலில் உயிராக இருக்கிறது. அதனுடைய பரவு நிலை தான், அதனுடைய எடுப்பு தான் மனமாக இயங்குகிறது. இது சயின்ஸ். ஒவ்வொரு மனித உடலில் 100 லட்சம் கோடி செல்கள் இருக்குது. எவ்வளோங்க? 100 கோடி. இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், புள்ளி விவரம். புள்ளி விவரம்னா என்ன? புழுகுன்னா என்ன? அண்ட புழுகு, ஆகாச புழுகு நாங்களாம் கிராமத்தில் பேசுவோம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளி விவரம்னா என்ன? புழுகுன்னா என்ன? புள்ளி விவரம் துல்லியமாக வர்றது, புழுகு கரெக்டுங்களா? புழுகுங்கிறது தவறான ஒரு இது, புள்ளி விவரம் ஒரு உண்மைன்னு சொல்லிக்கலாம். கரெக்டா? வச்சுக்கலாமா இல்லைங்களா? வச்சுக்கலாமா? 2 ஒன்று தான். தெரியுதுங்களா? நான் சொல்லலைங்க, மெடிக்கல் சயின்ஸ் தான் சொல்லுது. 60 வருஷத்துக்கு முன்னால் என்ன சொன்னானுங்க? மனித உடலில் 6000 கோடி செல்லுன்னானுங்க. 30 வருஷத்துக்கு முன்னால் 60,000 கோடி செல்லுன்னானுங்க. 10 ஆண்டுக்கு முன்னால் 1,27,000 கோடி செல்லுன்னானுங்க. 5 வருஷத்துக்கு முன்னால் 1,37,00,000 கோடி செல்லுன்னானுங்க. இப்போ 100 லட்சம் கோடினானுங்க. அப்புறம் புழுகுனா புள்ளி விவரம்னா என்ன? எல்லாம் ஒன்று தான். தெரியுங்களா? நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டாம், அது எக்கெடுக்கிட்டோ போகுது சயின்ஸ். நம்ம அதை விட்டுருவோம், நம்ம சப்ஜெக்டுக்குள்ளார வருவோம். ஒவ்வொரு மனித உடலையும் ஒரு நிமிடத்திற்கு 330 கோடி செல்லு செத்துக்கிட்டு இருக்குது. ஒரு நிமிடத்திற்கு எவ்வளோ கோடி செல்லுங்க? 330 கோடி சாகுது. அந்த இறந்த செல்லை துல்லியமாக கேட்ச் பண்ணி எடுத்துக்கொண்டாந்து மூச்சு காற்றுல 99% யூரின், மோஷன், தும்மன், கண்ணீர், வியர்வை பக்காவாக வெளியேற்றிக்கிட்டே இருக்குது.
மீண்டும் ஒரு நிமிடத்திற்கு 330 கோடி செல்லை தயாரித்து முடி செல்லு, மூக்கு செல்லு, கண்ணு செல்லு, நாக்கு செல்லு, உதடு செல்லு, எலும்பு செல்லு, முழங்கால் செல்லு, முட்டி செல்லு, ரத்த செல்லு, மஞ்சள் செல்லு, சுக்கிலன் செல்லாம் மாற்றி எங்கே எடுத்ததோ அங்கே கொண்டு போய் வைக்குதுன்னா என் உயிர் சக்திக்கு அறிவு இருக்குமா இருக்காதா? ஒரு இறந்த செல்லை எடுக்க மறந்தாலும், எடுத்து வெளியில் தள்ளிவிட்டு திருப்பி ஒன்று உற்பத்தி செய்து அங்கே வைக்க மறந்தாலும் அதற்கு பெயர் கேன்சர், புற்றுநோய் என்றால் இவ்வளோ நாள் என்னை வழிநடத்தி செல்லுச்சு. அப்போ என் உயிர் சக்திக்கு அறிவு இருக்குமா இருக்காதா? என்னங்கெல்லாம் முழிக்கிறீங்க? கரெக்டா? சரி, அறிவுன்னா இப்போ என்னன்னு வர்றோம். எல்லாரும் கர்ப்பப்பையில் இருக்கும்போது நீங்கள்லாம் ஸ்கேன் பண்ணியிருப்பீங்க, ஒரே ஒரு புள்ளியாக தான் இருந்தோம். கரெக்டுங்களா? ஆண்களிலிருந்து புறப்படுகிற ஜீவ வித்து குழம்பு வெள்ளை, பெண்களில் இருக்க சுக்கில சுரோனிதம் சிகப்பு. அதான் கோயிலில் 2 கலர் வெளியில் பூசியிருப்பாங்க. என்னென்ன கலருங்க? ஏன் அதை பூசினாங்க? இருக்கிறதுலே சீப்பஸ்ட்டு ரேட்டுனா சயின்ஸு கிளாஸை கோயிலில் சொல்லி கொடுத்தாங்க. வெளியில் 2 சமாச்சாரம் இணைந்தால் உள்ளே கருவறையில் ஒரு அரூபம் உருவத்தை எடுக்கிறது. கோயில் இருக்கும் கருவறையும் பெண்களின் கர்ப்பப்பையும் ஒன்றே. வெளியே வருவதற்கும் உள்ளே செல்வதற்கும் ஒரு வழிதான், மறந்துடக்கூடாது. இது சயின்ஸு. அப்போ என்ன ஆகுது? கரெக்டாக கேட்ச் பண்ணி கொண்டாந்து உள்ளார வச்சுட்டு கரெக்டாக வெளியில் தள்ளுது. என்னுடைய உயிர் சக்திக்கு அறிவு இருக்குமா இருக்காதா? இப்போ நான் கேட்குற கேள்வி, சப்போஸ் அறிவு கட்டத்தனமாக நம்மளை டிசைன் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ பெண்களுக்கு உங்களுக்குலாம் எத்தனை அடி கூந்தல் இருக்குதுங்க? ஒரு 3-4 அடி இருக்குமா சராசரியாக? நாங்கள்லாம் மொட்டை அடிச்சுக்கிறோம், நம்ம எல்லாம் அவ்வளோதாங்க நம்ம வச்சுக்கிறோம். இப்போ இவங்களுக்கு நான் 6 அடி கூந்தல்லாம் பார்த்துருக்குறீங்களா? அதில் வாட்ஸ்அப்பில் எனக்கு ஒரு மெசேஜ் போட்டாங்க, ஏம்மா தரைக்கு கீழே 2 அடி நீளுது, அந்தம்மா 5.5 அடி உயரம், முடி வந்து துறையுது, இது என்னம்மா பண்ணுவீங்க அப்படிங்க. நான் டெய்லி அதெல்லாம் எடுத்து சோப்பு போட்டு சுத்தம் பண்ணி அதுக்கெல்லாம் இதெல்லாம் செண்டு கிண்டு சுனோலாம் போடுவேன். படுக்கும்போது சுருட்டிக்கணும், இல்லை கலட்டி வச்சுட்டு படுத்துடுவேன். கலட்டி மாட்டி வச்சுட்டு படுத்துருவேங்க, காலையில் எடுத்து மாட்டி பேசாங்க. இப்போ இயற்கையாக பெண்களுக்கு 5 அடி 6 அடி இருக்குதா இல்லைங்களா? இந்த கூந்தலை இறைவன் எனக்கு இங்கே வச்சாருன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இப்படி தான் கிளாஸ் எடுக்கணும், தெரியுதுங்களா? நாக்கில் முடி முளைஞ்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவர் டீ கொண்டாந்து கொடுத்தாரு, கொஞ்சம் இருங்க நான் சேவ் பண்ணிட்டு வரேன்னு புறப்படுங்க. அப்போ கண்ணை கரெக்டாக மூக்கையும் வாயையும் யார் வைத்தார்கள் சொல்லுங்க? எப்போ கர்ப்பப்பையை பொழந்துட்டு வந்து ஒவ்வொன்றா வச்சுட்டு போனாரா? எங்கிருந்து வந்தார்? என்னம்மா இறைவன்கிறீங்க, எங்கிருந்து இறைவன் வந்தார்? அறிவாக. என் உயிர் சக்தியில் இருப்பதே அறிவுதான். ஜீவ வித்து குழம்பில் விதையில் இருப்பதே வித்துவில் இருப்பது அறிவு. கரெக்டாக அந்த 5 லிட்டர் ஒரு புள்ளியில் 5 லிட்டர் ரத்தம் எப்படி உள்ளார நுழைஞ்சுது? எல்லாத்துக்கும் 5 லிட்டர் ரத்தம் இருக்குதா இல்லையா? கரெக்டாக இல்லைங்களா? இப்போ நான் கேட்குறேன், வெங்காயம் நறுக்கிறீங்க, நீங்கள் தானே வெங்காயம் நறுக்கிறீங்க, வீட்டுக்காரர்கள் இல்லை. மெட்ராஸில் போய் வாங்கி கட்டிக்கிட்டேன், இன்னும் நீங்களே பழைய காலம் எல்லாம் வீட்டுக்காரர் செய்வாங்க, நாங்கள் ஆஃபீஸ் போயிட்டு வந்துடுவோம், வெங்காயம் நறுக்கிறதெல்லாம் அவங்க டூட்டிட்டாங்க. நம்மளும் கொஞ்சம் மாற்றி பேசுங்க, நான் அது மாதிரி கொஞ்சம் கவனமாக. நீங்கள் தானே வெங்காயம் நறுக்கிறீங்க, கையை நறுக்கிருக்கிறோமா இல்லையா? ரத்தம் போகுதா இல்லையா? பேண்டைடு போட்டு சுருட்டிக்கிட்டோம்னா இழந்த ரத்தத்தை உடம்பு தயாரிக்குதா இல்லைங்களா? நீங்கள் தயாரிங்க, உங்கள் உடம்பு தயாரிக்குது, நீங்கள் தயாரிங்க ஒரு சொட்டு ரத்தத்தை. பவானியில் எத்தனை கிளினிக் எத்தனை டாக்டர் இருக்கிறாங்க? ஐயா எனக்கு 100 சொட்டு ரத்தம் கையை வெட்டிக்கிட்டேன் போயிடுச்சு, ஒரு சொட்டு கொஞ்சம் கடனாக கொடுங்க, தயாரித்து கொடுங்கன்னு சொல்லுங்க. அப்போ எனக்கு 5 லிட்டர் ரத்தத்தை வைத்தது யார்? எதுங்க? அறிவு எதுக்குள்ள இருக்குதுன்னு? என் உயிர் சக்திக்குள் இருக்கிற அறிவு. ஜீவ வித்து குழம்புல என்ன இருக்குது? என்னமா எல்லாம் மௌனமாக இருக்குது? என்ன இருக்குது? அறிவு இருக்குது. ஜீவ வித்து குழம்புல என்ன இருக்குது? அறிவு இருக்குது. கரெக்டா? அந்த அறிவு தான் நம்மளை டிசைன் பண்ணி வழி நடத்திக்கிட்டு இருக்குது. இப்போ அடுத்தது, மனிதனுக்கு எத்தனாவது அறிவு? 6வது அறிவுன்னா என்ன? பகுத்தறிவுன்னா என்ன? எதையாவது உளருங்கம்மா.
மௌனமாக இருக்கு. விடுங்க, அது பாட்டுக்கு ஏதாவது ஒன்று வந்துருச்சுன்னா தான் உங்களுக்கு அப்போ தான் நல்ல மனப்பாடம் ஆகும். அனுமானம்னு என்ன? ஏதோ சொல்லுங்க. எல்லாம் சொல்கிறது கரெக்டு, ஆனால் அதனுடைய ரூட் என்ன? இப்போ சிந்திக்கிறது அனுமானம் அப்படின்னா, ஐயா வாழ்க வளமுடன், கிளாஸில் இருக்கிற அப்புறம் பேசுகிறேங்க. அனுமானம் சிந்திக்கிறதுனா என்ன? வீட்டில் நாய் யாராவது வச்சுருக்கிறீங்களா? நாய் ஒருத்தர் கூட வளர்த்துலையா? யாராவது வளர்த்துறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ கிளாஸுக்கு வந்துட்டு 2 மணி நேரம் கழிச்சு வீட்டுக்கு போனால் நீங்கள் வளர்த்துற நாய் உங்களை கண்டா என்ன பண்ண? எப்படிங்க வாலாட்டுது? நான் வந்தேன்னா இப்போ அது சிந்திச்சுதா இல்லையா? இப்போ சிஎம் பிஎம் வந்தானே நம்மளே நம்புறது இல்லையா? இவனுங்க காலை வாரி விட்டுருவானுங்க, எங்கே டொமினல் வெடிக்குதுன்னு தெரியாதுன்ட்டு டாக் ஸ்குவாடு தானே உள்ளார வருது, எதுக்கு அதை கொண்டாந்து விட்டானுங்க உள்ளார? அப்போ அது தானே 6வது அறிவா? அப்போ 6வது அறிவுனா என்ன? எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது தான் 6வது அறிவு. 6வது அறிவுன்னா என்னங்க? இப்போ இந்த ரூமுக்குள்ளார எடுத்துக்கிட்டிங்கன்னா 2000 பொருள் எடுக்கலாம். பொருள் 2000 எதனால் ஆனது? இது இரும்பு, இது சட்டை, இது சம்காலம், சொல்கிறீங்களா இல்லையா? இதெல்லாம் எதனால் ஆனது? அணுக்களின் கூட்டு. அணு எதனால் ஆனது? விண்களின் தொகுப்பு. விண் இறைத்துகளின் கூட்டு. இறைத்துகள் இறைவனின் தன்மாற்றம். புரியுதுங்களா? இதை நீங்கள் உணர்ந்தால்தான் 6வது அறிவு. அப்போ 6வது அறிவுன்னு ஒன்று எனக்கு இருக்குது. இப்போ பவானியில் ஏரியல் வியூவில் போய் மேலேருந்து எட்டி பாருங்க, எத்தனை கட்டடை, எத்தனை லாரி, எத்தனை பஸ்ஸு, எத்தனை 2 வீலர், எத்தனை செல்ஃபோன். இது 5 அறிவு செஞ்சுதா 6 அறிவு செஞ்சுதா? அந்த அறிவை விட என் உயிர் சக்தி செய்கிற அறிவு உயர்வானதா மட்டமானதா? உயர்வானது தானே, கரெக்டுங்களா? அப்போ அந்த உயிர் சக்திங்கிற அறிவுக்கு சித்தர்கள் ஞானிகள் வைத்த பெயர் தான் கடவுள், தெய்வம், இறைவன். என்றால் நான் யார்? என் உள்ளே இருக்கும் உயிர் சக்திக்கு உள்ளார இருக்கிற அறிவுக்கு பேர் தெய்வம்னா நான் யார்? நீங்களாம் யார்? நீங்களாம் யாரு? கணின்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே. தெய்வம் தானே. இப்போ நான் நீங்களாம் பேசக்கூடாது. இவங்க உங்கள் மாமியார்லாம் யார்? என்ன சரி, அவங்கெல்லாம் யார்? மருமகள்லாம் யார்? ஏன் முட்டுது? காரணம் வேணுமா வேண்டாமா? அறியாமை, அலட்சியம். தெரிஞ்சுக்கிறது இல்லை. தெரிஞ்சுக்கிட்டாலும் ஃபாலோ பண்ணுறதில்லை. நான் இதை போய் செய்யணுமா? உடனே ஒரு கொக்கி ஈகோ வந்துடும் நமக்கெல்லாம். அறிவில் உயர உயர ஈகோ வருதே தவிர தன்முனைப்பு நீங்கிறதுக்கு தான் அறிவே தவிர தன்முனைப்பு அதிகமாவதற்கு அறிவு கிடையாது. அதுக்கு படிப்பே அவசியம் இல்லை. புரியுதா இல்லைங்களா? இப்போ என் 6வது அறிவு தெய்வம் என்றால் எனக்குள் இருக்கும் அந்த அறிவை நான் மதிக்கணுமா மதிக்கக்கூடாதா? அப்போ அதுதான் என் தோலையும் நெகத்தையும் கரெக்டாக கண்ணு காதெல்லாம் வச்சிருக்குது. இந்த உடலை எந்த விதத்தில் கெடுத்தாலும் யாருக்கு செய்கிற துரோகம்? நம்ம அந்த ஸ்கின்னை செஞ்சது யாருமா? என்ன 1 மணி நேரம் கத்துற எல்லாம் முடிக்கும் அறிவு. அந்த அறிவுக்கு பேர் என்ன? தெய்வம். அப்போ இந்த ஸ்கின்னை செஞ்சது யாரு? தெய்வமா? இப்போ இந்த ஸ்கின்னை பிளட் எடுத்து கிழிச்சா நான் யாருக்கு செய்கிற துரோகம்? இந்த உடலை எந்த விதத்தில் நீங்கள் கெடுத்தாலும் அது இறைவனுக்கு செய்கிற துரோகம். 50 கோயிலில் போய் அங்க பிரதட்சணம் பார்த்தினாலும் ஒரு டப்பா பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. உடலை கெடுத்து விட்டால் எந்த கோயிலுக்கு போனாலும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்போ இதெல்லாம் கடவுள் நம்ம எப்படி உணர்றது? என்னுள் இருக்கும் இறைவனை என்னால் உணர முடியவில்லையே. ஏன்? இப்போ கண்ணை காமிங்கன்னா அப்படி காமிக்கிறீங்களா இல்லையா? எங்க அந்த அறிவு காமிங்க கொஞ்சம். ஏன் நம்மளால உணர முடியல? எனக்குள்ள இருக்கிறத என்னாலேயே உணர முடியல. காரணம் என்ன? 2 விஷயத்தில் நம்ம ஃபெயில் ஆகிட்டு இருக்கோம். நம்மனா நான் என்னையும் தான் ஜெயிச்சுக்கிறேன். முதல் விஷயம், இன்னிலிருந்து ஃபாலோ பண்ணலாமா? நாளையிலேருந்து எல்லாம் வீட்டில் ஃபாலோ பண்ணலாங்களா? முதல் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம முல்லா நசூருதீன் அதை விட்டுருங்க. இப்போ உதயகுமார் இருக்கிறார், இந்த அவத்துக்கிட்ட 100 அடி தூரத்தில் ஒரு புதிய டீ ஸ்டால் வச்சுருக்கிறாங்க. நம்ம எல்லோரும் வாங்க போய் டீ சாப்பிட போகிறோம்னு கூப்பிட்றாரு. கற்பனை கதை.
நம்ம எல்லோரும் புறப்பட்டு திபுன்னு போகிறோம். வலது கை பக்கத்து இடது கை பக்கத்து பெரிய பெரிய பங்களா, கம்பி கேட் போட்டிருக்குது, எல்லாம் கேட்டும் போட்டு தொங்குது, நம்ம கண்ணால் பார்க்குறோம். உள்ளார எல்லாம் டாக்ஸ், வெவ்வேறு டைப்ஸ் ஆஃப் டாக்ஸ். திபுன்னு நம்ம போனோம்னா அந்த நாய் உள்ளே இருந்துட்டு என்ன பண்ணோம்? உழைக்க. நம்ம என்ன பண்ணுவோம்? கேட்டை வச்சு பூட்டி இருக்குது, உள்ளார இருக்குது, எல்லாம் லாக் தொங்குது, நம்ம பார்க்குறோம். நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம பாட்டுக்கு நம்மளுடைய நோக்கம் என்ன? டீ கடைக்கு போகிறது, தெரியுதுங்களா? அது லொல்லுன்னு நினச்சா நம்ம பாட்டுக்கு என்ன பண்ணுவோம்? போயிட்டு தானே இருப்போம். இந்த இடத்துல வந்து பொய் பேசக்கூடாது. நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஒவ்வொரு கேட்டுக்கடையிலும் சுகாசனம் போட்டு உட்காந்து, நாயே நீ ஒரு லொல்லு உழைச்சி இந்த வாங்கிக்கிற லொல்லுன்னு 3 லொல்லு 2 லொல்லு போட்டுட்டு அடுத்தடுத்த கேட்டில் உட்காடுறோம். அந்த நாய் புருஷனாகவும் இருக்கலாம், பொண்டாட்டியாகவும் இருக்கலாம், நம்மளை பெற்றதாகவும் இருக்கலாம், நமக்கு பிறந்ததாகவும் இருக்கலாம். குடும்பத்தில் ஒரு நாய் லொல்லுன்னா நம்ம செவனைன்னு இருக்கிறோமா? 50 லொல்லு போடுறோம். அது ஆணி வேர்லேருந்து பிடிக்கி வெளியில் கொண்டாந்து வெளியில் போடாமல் நம்ம வெளியில் விடுறோமா? நம்ம சாமானுமா? எப்படா என்ன நீ சொல்லலாம்? நீ யோகிதா, உங்கள் அப்பையும் யோகிதா, உங்கள் அம்மா யோகிதானே. அதில் ஒரு மந்திரவாதிகிட்ட போய் ஒருத்தன் கேட்டேன், ஐயா நான் வந்து எங்கள் தாத்தா தவறிட்டார், அதுக்கு போய் இது செய்யணும், காரியம் செய்யும் போது 3 பாட்டனார் பேரை கேட்குறாங்க, 4 பாட்டனார் பேரை கேட்குறாங்க. எனக்கு எங்கள் அப்பா தாத்தா பேரே கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன், அதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறதுங்க? உன் பொண்டாட்டி போய் ஒரு வார்த்தை திட்டி போடு, 4 தலைவர் 40 தலைவரை எடுத்து வெளியில் விடுவாங்க, நீ அதை போய் செய்யிட்டான். நடந்த சமாச்சாரங்க. அதுலேயும் ஒருத்தர் போட்டிருக்கிறியா, தொல்பொருள் ஆராய்ச்சி நிலையத்தில் பெண்களை தான் அதிகமாக சேர்த்து அட்மிஷன் பண்ணுறார்களே, ஏன் தொல்பொருள் ஆராய்ச்சியில் ஆண்களை சேர்த்துவதுன்னா நோண்டி குடஞ்சி எடுக்கிறதுல அவங்க தான் அருமையாக, அவங்களுக்கு ஈக்குவல் இணை யாருமே இல்லைன்ட்டாங்க. தெரியுதா? அடுத்தது ஒருத்தர் போகிறேன், சரி அது ஃபயர் சர்வீஸில் பெண்களுக்கு இடம் ஒதுக்கீடு ஏன் கொடுக்காம எல்லாம் ஃபயர் சர்வீஸில் ஆம்பளைங்க கொடுத்துருக்குறாங்க, தீயணைப்பு துறைன்னாங்க. அவங்களுக்கு பற்ற வைக்க தான் தெரியுமா தவிர அணைக்க தெரியாது. அதனால் அவங்களுக்கு சேர்த்துல அப்படி போட்டிருக்காங்க வரிசையாக. சரி, என்ன மாதிரி உட்காந்துட்டு யோசனை பண்ணுறானுங்க வாட்ஸ்அப்பில். இதெல்லாம் தனியாக இதுக்கு ஒரு குரூப்பே இருப்பாங்க சார். இதெல்லாம் ஆச்சரியமாகவும் இருக்குது, அவங்க சொல்கிறது சிரிப்பாகவும் இருக்குது, நமக்கு ஆச்சரியமாகவும் இருக்குது. தெரியுதுங்களா? இப்போ என்னுள் இருப்பதை, என்னுள் இருக்கும் அந்த வீட்டுக்குள்ளார இருக்கிற நான் தெய்வம் என்றால் என் குடும்பத்தில் இருப்பவர்கள் யார்? நம்ம ஏன் அவங்க லொல்லுன்னா திருப்பி சத்தம் போடுவானே? இனிமேல் டிப்ஸு தரேன், செய்யுங்க. யாராவது சனியனேன்னு சொன்னாங்கன்னா 1/2 டம்ளர் தண்ணி எடுத்து வாயில் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஆஞ்சநேயர் வேஷம் போட்டு ஒன்று உட்காந்துக்குங்க. 10 நிமிஷம் தான், பிரச்சனை சால்வ் ஆயிடும். நீங்கள் திருப்பி லொல்லுன்னீங்களா தான் பிரச்சனை அங்கே ஆரம்பிக்கும். ஒரு மாதம் செஞ்சு பாருங்கள், இதுக்கு எது சொன்னாலும் உரைக்காதியா, அது தானே சைலண்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் போடுவாங்களா, நம்மளோட மோதுவாங்களா? நம்ம அமைதி நம்மிடம் இல்லை, அதனால் வருபவர்கள் திட்டுகிறார்கள், என் அறிவின் குறைபாடு. நான் சொல்லலைங்க, வேதாத்திரி மகரிஷி சொல்கிறேன். என்னை திட்டாதீங்க. ஒருத்தர் என்னை திட்டினால் முதலில் அதற்கு நான் எந்த விதத்தில் சம்பந்தம் என்று சிந்தனை பின் அமைதியாக நகர்ந்து விடும். நான் நகர முடியாத குடும்பத்தினேன்னா 1/2 டம்ளர் தண்ணியை வாயில் ஊற்றிக்கிட்டு முழு ஆஞ்சநேயர் வேஷம் போட்டுக்கிட்டிங்கன்னா தப்பிச்சுக்கிட்டோம். இது முதல் டிப்ஸ். 2வது டிப்ஸ், முல்லா நசருதீன் கேள்விப்பட்டிருக்கிற பெரிய ஞானி. கழுதியில் தான் வருவார், கட்ட பஞ்சாயத்தை கழுதில் நின்றுக்கிட்டே பேசுவார். எங்கே போகணுன்னாலும் கழுதை தான். ஒரு நாள் ஊருக்குள்ளார சாயந்தரம் 6 மணிக்கு இந்நேரம்லாம் தகராறு ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் இருங்கடா, நசருதீன் வர நேரம், கம்முனுன்னு சொல்லி சமாதானப்படுத்தி ஊர் முன்னாடி பஞ்சாயத்துக்காரர்களாம் சமாதானம் பண்ணிவிட்டாங்க. கழுதை வேகமாக அங்கேருந்து வந்தது, முல்லா உட்காந்துருக்கிற கழுதை வேகமாக போயிடுச்சு. என்னன்னு தெரியல, ஏதோ அவருக்கு அர்ஜென்ட் வேலையாட்டுக்குது, நீ கொடுங்கலாம் நாளைக்கு பேசிக்கலான்னு சொல்லி நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு குடிச்சு. அதே மாதிரி கழுதை வந்து வேகமாக வந்தது, வேகமாக போயிடுச்சு. 3வது நாள் கழுதையை கட்டிவிட்டு நடந்து வந்தார். எல்லோரும் ஊருக்காரங்க, ஏன் முல்லா அறிவு இருக்குது, இங்கெல்லாம் அடிச்சுக்கிறேன், உதச்சிக்கிறேன், வெட்டிக்கிறேன்னு கிடக்கிறேன், உன் பஞ்சாயத்துக்காக வெயிட் பண்ணுறான், நீங்கள் இப்படி போகிறீங்களா, வேகமாக போகலாமான்னு கேட்டாங்க. அவர் என்ன தெரியுமா கேட்டார், உங்களுக்கு அறிவு இருக்குது, நானாடா வேகமாக போனேன், யாரா வேகமாக போனது, அதை போய் கேளுங்கடா. இப்போ இவ்வளோ நாள் நீங்கள் தானே அதை வளர்த்தினீங்க, நான் தான் வளர்த்தினேன், அது கழுதை, நான் சொன்னது தெரிய மாட்டேங்குது. இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், நம்ம சொல்லுவது கழுதைக்கு தெரியாது.
அதனால் நான் டைரி எடுத்துக்கிட்டேன். கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு என் டைரியை குறிச்சிக்கிட்டேன். நம்ம வளர்த்தின கழுதை அதை ஏன் அடித்து துன்புறுத்தி கஷ்டப்பட்டு சாபம் விட்டுக்கிட்டு கிடப்பேன்னு ஏறி உக்காந்துக்குவேன். அது நான் ஜவுளி கடைக்கு போனால் மருந்து கடைக்கு போகுது, மருந்து கடைக்கு போனால் ஃபயர் சர்வீஸ் போகுது, ஃபயர் சர்வீஸ் போனால் போலீஸ் ஸ்டேஷன் போகுது. இது எதுக்கு அக்க போகிற திசையில் வேலையை முடிச்சுட்டு வந்துடுதுன்னு வச்சுட்டேன். இப்போ நான் கழுதையோட காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டேன்ட்டார். குடும்பத்தில் நம்ம பல கழுதைகளோட காம்ப்ரமைஸ் பண்ணினாதான் வண்டி ஓட்ட முடியும். நீங்கள் எகிரிட்டு நின்னீங்கன்னா முதல் பாதிப்பு யாருக்கு வரும்னு நினைக்கிறீங்க? என் உடல் நலம் பாதிக்கும். சார் ரோட்டில் போகிறேன், எப்படி வேணாலும் நம்மளை துவம்சம் பண்ணிட்டு, சார் உங்கள் அனுமதி இல்லாமல் உங்களை நான் காயப்படுத்த முடியும். உங்கள் அனுமதி வேலை. இங்கேருந்து ஒரு கல்லெடுத்து இருக்க முடியுமா? முடியாதுங்களா? பின்னால் வந்து பிளேடோட ஒன்று இருக்கலாம் சார், அருவாலோட ஒன்று போடலாம். உங்கள் அனுமதி தேவையில்லை. உங்களை காயப்படுத்த வேண்டுமென்றால் உங்கள் அனுமதி தேவையில்லை. அதனால தான் மகரிஷி உடல் நலத்துன்னு போட்டார். ஆனால் மனதுக்கு என்ன போட்டுக்கிறார் தெரியுங்களா? பலம். நலம்னா என்ன, பலம்னா என்ன? ஓரளவு பாதுகாத்துக்கிறது நலம். ஆனால் ஃபெர்டைல் அப்படி நின்னா நிற்கணும், ஓடுனா ஓடணும், அதான் பலம். தெரியுதுங்களா? இப்போ நான் கந்தசாமி கண்ட்ரா காலேஜில் படித்தேங்க, வேலூரில் பிகாம். அந்த பத்மநாபன் இடையாத்து அவர் தான் லா வந்து எடுப்பார். ஃபஸ்ட்டு அவர், நான் தான் முதல் பெஞ்சு முன்னால் உட்காந்துருப்பேன். 60-65 பேர் போர்டில் அப்படி சாப்பீஸில் all agreements are contract if it is made by free consent of party committed to contract for lawful order and are not declared to be void, section 10 of the Indian Companies Act. அப்படியே நட்டுக்கு என் தலை. அவர் மாணிக்க வாசகம் அப்படிம்பார். அந்த 1 hour முடியறதுக்குள்ள 30 மாணிக்க வாசகம் போட்டுருவார். அவர் நடத்த எனக்கு அப்படியே ஆழ்நிலை தியானத்தில் போயிடுவேன் நான். அப்புறம் வந்த 2வது வாரம் பார்த்தேன், 3வது வாரம் பொறுக்க முடியல, கூட்டத்தை போட்டேன். ஐநா சபை கூட்டி இனிமேல் புதன்கிழமை ஃபஸ்ட் ஹவர்ஸ் என்ன படம் ஓடினாலும் தியேட்டரில் போய் உக்காந்துக்குவேன். அந்த 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் முடிஞ்சால் நான் வந்துடுவேன். சரி பண்ணிட்டேன். அடுத்த வாரம் புதன்கிழமை தியேட்டரில் போகிறேன், 2 பெஞ்சு அங்கே உட்காந்துருக்கிறானுங்க எனக்கு முன்னால். ஏன்டான்னு நீ முடிவு எடுத்துட்ட, நாங்களும் என்ன உன்னை விட்டாருன்னு திருப்பி எங்களை ஆரம்பிப்பார். எங்களுக்கு தலை நட்டுக்குது, இந்த கிளாஸ் முடியலன்னு வந்து உட்காந்தேன். அப்போ 0 வாட்ஸ் பல்பு எரிஞ்சு பாட்டு பாடுது. சார் அதில் கரூர்காரன் நீ இப்படின்னு ஏன்டான்னு அவனை கூப்பிடு, மணப்பிள்ளைக்காரன்னு கூப்பிட்டேன். முன்னால் வழுக்குத்தலை உட்காந்துருக்குது, ஓங்கி ஒரு மொட்டு மொட்டினா உனக்கு 50 ரூபாடான்னு எறா 50 ரூபான்னு கொடுத்து என்கிட்ட கொடுத்தாங்க. சார் ஓங்கி ஒரு மொட்டு மொட்டிக்கிட்டேன். ராமசாமி இங்கே இத்தனை பேர் உட்காந்துக்கணும், வாடா பின்னாலேன்னு. அவன் முறைச்சு பார்த்தேன். ஓ ஐஎம் சாரி, நீங்கள் ராமசாமி இல்லையா அப்படின்ட்டு உட்காந்துட்டான். திருப்பி அவன் என்ன பண்ணேன், இப்படின்னு ஏன்டா அப்படின்னு. அவனை திருப்பி முட்டினா உனக்கு 100 ரூபாடான்னு. 100 ரூபான்னு சொல்லி ஓங்கி ஒரு மொட்டு மொட்டியே, ஏன்டா இருட்டுக்குள்ள எனக்கு என்ன கண்ணு தெரியாது நினைக்கிறியா, வாடா ராமசாமி பின்னால்னா. அவன் எரும மாட்டுக்கு இந்த பயலுக்கு அந்த பயலுக்கு இந்த இன்னும் அப்படின்னு இல்லைங்க வார்த்தையை பேசிட்டு அங்கே போயிட்டான், தூர போய் உட்காந்துக்கிட்டான். இப்போ என்ன பண்ண இப்படி ஏன்டா அங்கே போய் அவளை மொட்டினா உனக்கு 150 ரூபாடானே. எட்ரா காசுன்ட்டு அங்கே போயிட்டான். அங்கே போய் ஓங்கி ஒரு மொட்டு மொட்டி, ராமசாமி நீ இங்கே உட்காந்துருக்கிறியா, நான் அங்கே ஒருத்தரை மொட்டை அவன் என்னை திட்ட, நான் மொட்டை திட்ட வாடா போலான்னா சனிங்களோட நான் படமே பார்க்க முடியாது, கேட்ட விட்டே போயிட்டேன். இப்போ நான் கேட்குற கேள்வி, இவனை துன்புறுத்த அவன் அனுமதி வாங்கினானா? ஆனால் உங்கள் மனம் பாதிக்க வேண்டுமென்றால் உங்கள் மனம் அவனுடன் கூட்டணி வைத்தால் ஒழிய உங்கள் மனம் பாதிக்காது. சார் நான் அப்படி போகும்போது என்னை பார்த்து ஒருத்தன் கழுதேங்கிறான். நான் என்ன பண்ணணும், நான் கழுதியான்னு நான் முதல்ல என்னை செக்கப் பண்ணணும். அவன் சொல்கிறது ஒன்று உண்மையாக இருக்கலாம், இல்லை பொய்யா இருக்கலாம். ஃபஸ்ட்டு நான் என்னை தற்சோதனை பண்ணணும். கழுதினா அப்படி இருக்கும், இப்படி இருக்கும், இப்படி இருக்கும், அப்படி இருக்கும். நான் இல்லை. அப்போ அவன் சொன்னது என்ன, பொய் தானே. பொய்க்கு போய் நான் காதை விடணும், போயிட்டே இருக்கணும். போய் ஓங்கி ஒரு உத விட்டப்ப நான் யார் ப்ரூவ் பண்ணுறாங்க. போய் எனக்கு கழுதுதான் இவ்வளோ நாள் உனக்கு இன்னும் தெரியாதாங்கிறோம். இந்த விதத்தில் தான் நம்ம கெட்டுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ என் மனதில் என் உயிர் சக்தியில் இருக்கிற அறிவை என்னால் உணர முடியாததற்கு மெயின் காரணமே இந்த ஈகோ, தன்முனைப்பு. அப்போ அது உயிர் சக்தி எங்கே இருக்குது? 3 தீட்சை கொடுத்தாங்களா? முதல் தீட்சை எங்கே கொடுத்தாங்க? காமாட்சி, காமத்தை ஆட்சி செய்கிற இடம் காமாட்சி. பார்வையினால் கொடுத்தாங்களா? மீனாட்சி. துரியாதீதன் தவம் கொடுத்தாங்களா? விசாலாட்சின்னு பேர்.
இது காமத்தை ஆட்சி செய்ய வேண்டும், உயிரை உணர வேண்டும், இறைவனை உணர வேண்டும். அந்த இறைவனை உள்ளேயே உணரலாம். அந்த அதிர்வு தானாக வெளிப்படும். அது அப்படியே மெதுவாக அதிர்வு. அதான் புராண கதையெல்லாம் வந்திருக்குது. நீங்கள் புராண கதையெல்லாம் படிச்சுக்கிட்டு இப்படியெல்லாம் நடந்துருக்குமாங்க. இட்ஸ் பியூர் சயின்ஸ் புராண கதை. கிருஷ்ணர் போய் மாமனார்கிட்ட இடம் கொடுன்னாரு. கிருஷ்ணர் மாமனார் யார்? சமுத்திரராஜன். கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அவர் சமுத்திரத்தெல்லாம் பார்த்தீங்களா? எஃப்எம் ஃபோமில் படுத்திருப்பார், 5 தலை. அது மாதிரி சொகுசு நமக்கெல்லாம் அமையல. அப்பே கிருஷ்ணர் ஏசி ரூம் போட்டு எஃப்எம்மில் படுத்திருக்கிறார். அவர் என்ன கேட்டார் மாமனார்கிட்ட? எனக்கு கொஞ்சம் இடம் கொடு மாமனாரேன்னாரு. ஒரு ஓட்டையை போட்டு போய் இருந்துக்குன்னாரு. எவ்வளோ இடம் கொடுத்தாருங்க? ஓட்டைக்கு பேர் துவாரம், துவாரகை, துவாரகாபுரி. அதில் நிர்மாணம் பண்ணினார். உள்ளார போய் இருந்தார். இதுதான் புராண கதை. சயின்ஸ் சொல்லுது, மூளை திரவத்தில் மிதக்கிறது. சயின்ஸ் கடல். அதற்குள்ளே கிருஷ்ணர் ஹரினா இறைவன். அவர் இடம் கேட்டார். அந்த பீனியல் கிளாண்டுக்குள்ளார் உங்கள் மனதை செலுத்தினால் நீங்கள் யார், இருப்பதில் யார் தெரிஞ்சிடும். அது துவாரத்துக்குள்ளார தான் இருக்குது. பீனியல் கிளாண்டு பார்த்துருக்குறீங்களா? அதுக்கு தான் பேர். இதை ஹரி துவாரம், ஹரிதுவார். இந்த இடத்துக்கு பேர் என்னங்க? இப்போ அவர் கிருஷ்ணர் மாமனார்கிட்ட போய் உட்காந்து இடம் கேட்டு. இப்போ நமக்கெல்லாம் ஆம்பளைங்க கஷ்டம் வந்தால் மாமனார் வீட்டுக்கு போயிடறான், தெரியுங்களே? ஏன்னா கஷ்டத்தை கொடுத்ததே அவங்க தானே. அப்படி தானேங்க, கஷ்டத்தை கொடுத்ததே அவங்க தான். அதனால் அங்கே போய் உட்காந்துக்கிறேன். மாமனார் வீட்டில் உட்காந்தது அப்பயே கிருஷ்ணர் ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ நம்ம தான் ஆரம்பித்தோன்னு நினைக்காதீங்க. அப்போ அந்த இடத்த உணர்றதுக்கு சயின்ஸில் சொல்லுது ஹரிதுவார். இதை ரிஷிகள் ஞானிகள் கண்டுபிடிச்சதுனால இந்த கேசத்துக்கு பேர் ரிஷி கேசம். துவாரகாபுரி, துவாரம். பீனியல் கிளாண்டில் உங்கள் மனம் உட்கார்ந்தால் நாளமில்லா சுரப்புகளின் இயக்கம் வெளிப்படும். அந்த அதிர்வுகள் உங்களுக்கு தானாகவே தெரியும். அதுதான் அருட்பேராற்றலின் அன்பு குரல். மகரிஷி புக் எழுதியிருக்கிறார். அந்த வைப்ரேஷன் எப்படி இருக்கும்னா, இங்கே உட்காந்த வைப்ரேஷன் ஒரு பூ அப்படி. இப்போ இந்த இதில் அப்படி ஒரு தட்டுனா இந்த தட்டு இங்கே மட்டும் இல்லை, பிரபஞ்சம் முழுவதும் எதிரொலித்து கொண்டே இருக்கும். அதுதான் அதிர்வு. ஒரு தட்டுனா எங்கே வரலையும் போகுது? பிரபஞ்சம் முழுவதும் இந்த தட்டு அதிர்வு இருக்குது. நம்ம நினைக்கிறோம் இங்கே தானே இந்த அதிர்வு. நான் எங்கேயாவது ஒருத்தர், யாராவது ஒருத்தர் நம்மளுடைய மன அலைச்சூழல் எந்த கிரகத்திலிருந்து பார்த்தாலும், பவானியில் மாணிக்கவாசகர மடையும் ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கான்னு அவன் கண்டுபிடிச்சி முடியும். அதுக்குள்ளார எல்லாம் போகலாம். புத்தர் 400 பிறவிகளை சொன்னார். அவர் எப்படி 400 பிறவியை சொன்னார்? அவருடைய ஜீவக அந்த மேக்னட்டிக் ஃபீல்டு எப்படி வச்சுருந்தார்? அவருடைய அதிர்வு எப்படி இருந்தது? புத்தர் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? 10 மைல் தொலைவுக்கு அந்த ஃபீல்டிங் வைப்ரேஷன் வரும். பாம்பு தேலெல்லாம் உள்ளார ஓடி போயிடும் புத்தர் நடந்து வந்தார்னா. இப்போ அவருக்கு எப்படி அப்படி வந்தது? ஏன் நமக்கெல்லாம் வரல சார்? அந்த அதிர்வை நம்மால் ஏன் உணர முடியவில்லை? இந்த ஞானிகள் தான் சொல்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அலைச்சூழல் என்ன ஆகுது? கருமையத்தில் இருக்கிற பதிவுக்கு ஏற்ப வெளிப்படுதே தவிர நம் மனதை கட்டுப்பாட்டிற்குள் வைக்க தவறிவிட்டோம். முதல் குறை. அப்போ கட்டுக்குள் கொண்டாடணும்னு என்ன அர்த்தம்? பீட்டா வேவ். பீட்டா வேவ் எவ்வளோமா படித்தவங்க சொல்லுங்கள். எம்ஏ படிச்சிருப்பீங்க. 14க்கு மேலே 40க்குள்ளார அந்த அலைச்சூழலில் இருந்தால் நாம் பாவ செய்ய புண்ணிய காரியத்தை மறந்து பாவத்தை செய்ய தான் துணிந்து இருப்போமே தவிர புண்ணிய காரியத்திற்குள் மனம் நுழையாது. 14க்கு வந்துட்டிங்கன்னா யாரோ நல்லது காரியம் நினைக்கிறோம்னா நம்ம மூலியமாக வெளிப்படும். இப்போ நான் என்ன பண்ணுவேன், என் மனைவிகிட்டேருந்து ஒரு 1000 ரூபாய் திருடணும்னு நினச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க. என் மனைவி என் பின்னாலே பார்ப்பாங்க, மாமனார் எல்லோரும் இருப்பாங்க. என்னால் திருட முடியாது. என்னடா திருட முடியலப்பேன். இப்போ என் அலைச்சூழலுக்கு எங்கேயாவது ஒருத்தன் வந்தானா அவன் வீட்டு பொண்டாட்டிட்டு திருடிவிட்டு அடி வாங்கிட்டு இருக்கான். ஒருவர் எண்ணம் பீட்டா வேவ்ல நீங்கள் நுழைஞ்சிட்டிங்கன்னா இன்னொரு மூலியமாக வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். நீங்கள் 14 வேவ்ஸ் கீழே உங்கள் மூளை அலைச்சூழலை அதிர்வை கொண்டாந்துட்டிங்கன்னா அதான் அதிர்வுன்னு பேர், ஹெக்ஸ்ன்னு பேர். கொண்டாந்துட்டிங்கன்னா எங்கேயோ நல்லது நடக்கிறது நம் மூலியமாக வெளிப்படும். வேதாத்திரி மகிழ்ச்சி நினச்சது இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா இல்லையா? நம்ம என்னன்னா 14 கீழே வந்துட்டோம். 8க்கு கீழே வந்துட்டிங்கன்னா இந்த பூமிக்குள்ளார எவன் என்ன பண்ணுறான்னு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். 4 கீழே கொண்டு போயிட்டீங்கன்னா
பிரபஞ்ச ரகசியம் பூரா உங்களுக்குள்ளார இன்வேட் ஆகிடும். அது இன்பில்ட்டு இப்படிங்குள்ளார டவுன்லோட் ஆகிட்டே இருக்கும். அங்கே எந்த கேள்வியும் இல்லாத அனைத்து கேள்விகளுக்கும் பதில் ரெடியாக இருக்கும். அந்த அதிர்வை உணர்வதற்காக தான் தியானம். உடலை அசைக்க அசைக்க உடல் வலிமை பெறும். என்னதுங்க? மனம் அசையாமல் இருக்க மனம் வலிமை பெறும். நம்ம உடம்பை அசைக்காமல் வச்சு மனதை வேணுங்கிற அளவுக்கு அசைச்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்மக்கிட்ட இருக்கிற குறைபாடு இப்படியோ உட்காந்துட்டு இருப்பேன். இந்த சேலத்தில் நான் ஆஃபீஸில் வேலை செய்யும்போது எங்கள் ஆஃபீஸ் பஸ் போய் நிற்கும். அந்த 2 வீலரில் வந்து சிக்னல் நிற்பேன். விசில் பாட்டு பாடி அவன் சுசின்னு ஒரு சினிமா பாட்டு பாடினா அவனுக்கு இன்னும் மேரேஜ் ஆகலைன்னு அர்த்தம். ஆமாம், சிக்னல் நின்று நீ அங்கே வந்து பேசுகிறேன், உனக்கு தைரியம் வந்து இங்கே வந்து பேச, அவனுக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தை இருக்குதுன்னு அர்த்தம். அந்த சிக்னல் இருக்கும்போது அவன் எதுக்கு இங்கே வந்து திட்டுறான்? அதை போய் பொண்டாட்டிட்டு போய் திட்டுறா, அங்கே அடி வாங்கிக்கான். இங்கே வந்து சிக்னலை திட்டுறான். இப்போ அங்கே நடக்கிற நிகழ்ச்சி இங்கேயே வந்து வெளியிட்டு இருக்கிறான். அந்த இடம் அவனுக்கு தோதுவாக இருக்கிறது. நான் நல்லவன், எனக்கு சான்ஸ் எப்போ கிடைக்குதோ அன்றைக்கி கெட்டவனா மாறிடும். கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரு கல்யாணம், எங்கள் சொந்தக்காரர் கல்யாணம் காலையில் 4 to 6, அடுத்தது 6 to 7 நாமக்கல்ல கல்யாணம். இங்கே வந்துட்டு காரில் நான் செல்ஃப் டிரைவிங் வந்துட்டு போகும்போது நான் தலைக்கு குளிச்சுட்டேன்னா பசி தாங்காது. கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரு 1/2 மணி நேரம் எங்கே டிஃபன் ரெடியாக இருந்தவங்க. நீங்கள் வேறு அங்கே பயன் வந்தேன், வர்ற வழி பசி தாங்கலை. தண்ணி 2 லிட்டர் பாட்டிலில் தண்ணி இருந்தது. இதுதான் இன்றைக்கி காலை டிஃபன் நினச்சிக்கிட்டு ஒரு இடத்துல நிறுத்தி மடக்குன்னு ஊற்றிட்டு யூரின் போகலாம்னு நிறுத்தினேன். யூரின் போயிட்டு வந்தேன் சார். கோபிச்செட்டிப்பாளையம் ஈரோடு ஒரு 1 கிலோமீட்டர் ஸ்ட்ரைட் ரோடு. ஒரு காக்கா ஈ குஞ்சு இல்லை, வெடியாமல் இருக்குது. கீழே 100 ரூபா இருக்குது. எனக்கு பசி தாங்கலை. நீங்கள் என்ன நினைப்பீங்க? இறைவன் கொடுத்துட்டாரு பசி, ஐயாவுக்கு பசி, அப்படி தான் நினைப்பீங்க. நான் அப்படி தான் நினச்சேன். 100 ரூபா எடுத்தா அப்பா ஈரோட்டில் போய் 4 இட்லியாவது சாப்பிட்டுக்கலாம். இங்கே சொந்தக்காரன் ஈரோட்டில் ஏகப்பட்ட பேர் இருக்கிறான். காலங்காலத்தில் 5:30 மணிக்கு தானே கடங்காரன் வந்துட்டான்னு இருக்குது. இவே இதுக்கிட்ட இங்கே வந்து கேட்பாங்களா நினைப்பாங்களா நினைக்க மாட்டாங்களா அப்படின்ட்டு இந்த 100 ரூபாய் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்லான்னு நினச்சிட்டேன். இப்போ நான் யார் சார்? திருடன் சார். 100 ரூபாய் எனக்கு சம்மந்தம் இல்லாத பொருள் எடுத்தால் நான் யாருங்க? எனக்கு சான்ஸ் கிடைக்காத வரைக்கும் நான் யோக்கியதை. சான்ஸ் கிடைச்சது 100 ரூபாய் எடுத்துக்கிட்டேன், நான் திருடனா இல்லையா? அப்போ எப்போ சான்ஸ் கிடைக்கோ அப்போ எப்போ நீங்கள் அமைதியாக இருக்கிறீர்களோ அதுதான் நாணயம், பண்பாடு. அப்போ தான் அறிவில் உயர்ந்து கொண்டு இருக்கின்றோம். அதுக்கு தான் தியானம்னு வச்சாங்க. அதுக்கு தான் நீங்கள் தியானத்தில் உயர உயர எனக்கு இது தேவை, இது தேவையில்லை, இது எனது பொருள், எனது சம்பந்தம் இல்லாத பொருள் தானாக வந்துடும். 100 ரூபா கலந்து தான் கலந்துட்டு போகுது. ஆனால் நான் எடுத்துகிட்டு என்ன பண்ணேன்? 3 கோயில் ஒன்று இல்லை, 200 600 ரூபா தண்டனைக்கு போட்டேன். என்ன காரணம்? இது பெனால்ட்டி. நான் எடுத்துகிட்டு திருடேன், அதுக்கு உடனே பரிகாரம் செஞ்சவன். 3 கோயிலில் விசேஷம் வச்சாங்க எங்கள் ஊரில். 200 ரூபா எழுதிக்கின்னு 3 கோயிலில் 600 ரூபா கொடுத்துட்டேன். ஆனால் திருடன் தான். இது மேப்பூச்சி பூசுறது. நான் அதுக்காக நான் இதை செய்ய இப்போ நாங்களாம் பஞ்சாயத்து தலைவரை 6 தலைமுறையாக இருக்கிறோம் எங்கள் ஊரில். தாத்தா இருந்தார், அப்பா சேர்மனாக இருந்தார், அப்புறம் நான் இருந்தேன், என் ஒய்ஃப் இருந்தாங்க, இப்போ அண்ணார் பையன். நான் என்னென்னு சொல்கிறேன், காமராஜ் மடியில் 1/2 மணி நேரம் நான் உட்காந்துருந்தேன் 72. எங்கள் அப்பாவும் அவர் 1 மணி நேரம் என்னமோ பண்ணாங்க, டீப் டிஸ்கஷன். அவர் என்னை தூக்கி வச்சு மடியில் வச்சுட்டு ஒரு திருச்சி ஹோட்டல் ஆசபி அரிஸ்டோ ஹோட்டல் 5ஆம் நம்பர் ரூமு. அவர் கை ஏனை தூக்கிய மேலே போட்ட மாதிரி வெயிட்டு அப்படியே இழுக்குது. அவர் பனியன்லாம் போடல, கருன்னு நான் ஒரு வகுத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்படின்னு இடிச்சாருன்னா நம்ம போயிடும் உசுறு பாதி. ஜெய்ஜாண்டிக்காக இருக்கிறார், கை இங்கே இருக்குது அந்த நீளத்துக்கு அவர். ஆனால் அவங்க பேசுறது என்னன்னு புரியல. ஆனால் அவருடைய அறிவு எனக்கு உரைச்சிது. எப்போ உரைச்சிது? தவறுனதுக்கப்புறம், அவர் மறைந்ததுக்கப்புறம் அவரை பற்றி லிஸ்ட்டு போட்டாங்க. படிப்பறிவு இல்லை, ஆள் அழகும் இல்லை, பொருளாதார வசதி இல்லை, உலக அளவில் சாம்பியன் ஆனவர் அவர் தான். இன்னுமே எல்லாம் காமராஜ் ஆட்சி, ஏன் அந்த ஆள் ஆட்சி நீ அமைக்கிற? உன் ஆட்சி அமைக்க மாட்டேன், நீ எது காமராஜ் ஆட்சி அமைப்புன்ட்டு கிடக்கிற? புரியுதா இல்லைங்களா? அப்போ அவருடைய அறிவுக்கு அவ்வளோ தூரம் முக்கியத்துவம் கொடுக்குறோமே, நம்ம அறிவு என்னாச்சு? பண்பாளர்னா அவரு தான். பொள்ளாச்சி மகாலிங்க வீட்டில் விருந்து நடக்குது, ஒரு விசேஷம். நீ அரசியல் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, நடந்த சமாச்சாரம்.
கிருஷ்ணராஜ் மாணவ தேவராயர் சாப்பாட்டுக்கு உட்காந்துருக்காரு. பக்கத்தில் சி சுப்பிரமணியம் மினிஸ்டர், அவர் உட்காந்து சாப்பிட்றாங்க. இவர் வாயை வளர்க்குறாரு. சி சுப்பிரமணியம், சிஎஸ்ன்னு பேர். யோ சிஎஸ், நீ படித்த மேதாவி, இருந்திருந்து அந்த ஆளு கீழே வேலை செய்கிறவனுக்கு புத்தி இல்லை, அறிவு இல்லை. நீ ரெண்டாவது அந்த ஆளுக்கு ஆப்போசிட்டாக நின்ன, எதிர்கட்சியாக நின்ன. உன்னை எதுக்கியா கூப்பிட்டு மினிஸ்டர் பதவி, பிடபிள்யூடி மினிஸ்டர் அப்போ அவர் இருந்தார், உன்னை எதுக்கியா கூப்பிட்டு கொடுத்தா, நீ எதுக்கியா போய் பதவி ஏற்றணும். ஒரு சம்பவம் சொல்கிறேன் கேட்டுக்குங்க. என்ன சம்பவத்தை சொல்லணும்? ஆலியார் பரப்பிக்குள்ளன் டேம் பிரச்சனை நடக்குது. என்னையே காமராஜ் கூப்பிட்டா, சார் சிஎம் கூப்பிட்றாருனாங்க. நான் உள்ளார போனேன். அவர் காமராஜ் சொன்னார், என்னங்கிறேன், நீ தான் பிடபிள்யூ மினிஸ்டரு, உன்னை நம்பி அந்த பதவி கொடுத்தேன், இன்னும் என்னாச்சு ஆலியார் பரப்பிக்குள்ள டேம் தண்ணி பிரச்சனை பேசுனீங்களா இல்லையான்னு. பேசுகிறாங்க அப்படின்னு நான் சொன்னேன். பேசுகிறாங்களா? யார் பேசுகிறாங்கன்னு. இப்போ தான் இன்ஜினியர் பேசுகிறாங்க. இன்ஜினியர் பேசுகிறாங்களா? சரி, அதுக்கப்புறம் சீஃப் இன்ஜினியர்னு பேசுவாங்க. அருமையாக இருக்குதே கதை. அதுக்கப்புறம் தலைமைச் செயலாளரும் பேசுவாங்க. அப்புறம் மினிஸ்டர்ஸ் நாங்கள் பேசுவோம். அதுக்கப்புறம் சிஎம் பேசி கையெழுத்து ஆடுங்க. யோ, அறிவு இருக்குது உனக்கு? உன்னை நம்பி நான் பிடபிள்யூடி மினிஸ்டரே கொடுத்துருக்கேன். நீ படித்த மேதாவியே ஆஃபீஸர் விட்டு பேசுனா அவன் ரிட்டையர் ஆகிறவர்களையும் பேசிக்கிட்டே இருப்பான். நம்ம 5 வருஷத்தில் வீட்டுக்கு போகணும். ஏன் நீ பேசுனா ஆகாதோ? கௌரவ குறைச்ச போடு, காலை போட்டு தொலை, நானாவது பேசி தொலைக்கிறேன், போடு ட்ரங்கால் புக்கிங். உடனே சிஎஸ் கொடுத்து, யோ நம்பூதிரிப்பாடு கேரளா சீஃப் மினிஸ்டர் போடியா, கால் போடியான்ட்டார். பேசிவிட்டு இவர் காமராஜ் சிஎஸ் திட்டுறார், ஏன் உன்னையெல்லாம் பொறிச்சு நான் போய் மந்திரி கொடுத்தேன் பாரு, ஒன்று பேசலை. இதை முன்னே சொல்ல வேண்டியதான். அவங்க பேசுகிறாங்க, இவங்க பேசுகிறேன். பேசும்போது குறுக்க கால் வந்துருச்சு. சார் நம்பூதிரிப்பாடு அந்த லைன் வந்துருச்சு. உடனே காமராஜ், யோ என்னையா நீ மனசில் நினச்சிட்டு இருக்க, என்னையா நினச்சிட்டு இருக்கிற, நீ என்ன தண்ணி கொடுத்தா நான் அது தர மாட்டேன்னா, இது தர மாட்டேன், பருப்பு தர மாட்டேன்னா, அரிசி தர மாட்டேன்னா, கரண்ட் தர மாட்டேன்னா, என்னையா நீ நினச்சிட்டு இருக்கிற அப்படின்னு பிடிச்சி வாங்க. இந்த கோபத்தை அங்கே காமிக்கிறார். அங்கே நம்பூதிரிப்பாடு மெதுவாக கேட்டுவிட்டு கேட்குறாரு, காமராஜ் அவர்களை என்னை திட்டுவதற்கு முழு உரிமை உண்டு, ஆனால் கொஞ்சம் எதுக்கு திட்டுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சொல்லிட்டு திட்டுனீங்கன்னா பரவாயில்ல. தண்ணி தர மாட்டேனியாம்ல, தண்ணி தர மாட்டேன்னு யார்கிட்ட சொன்னாங்க? இந்த முன்னால் சீஃப் இவர் பிடபிள்யூடி மினிஸ்டர், பொதுப்பணித்துறை மினிஸ்டரே இங்கே உட்காந்துருக்கிறாருங்க. நான் சொன்னேன்னு கேளுங்க. இல்லை சரி தண்ணி ஏதாவது கொஞ்சம் குடியானே. காமராஜ் தண்ணி கேட்டு நான் இல்லைன்னா அசிங்க எனக்கு, நான் எம்டியாக கையெழுத்து போட்டு கொடுத்துட்றேன், நீ வேணுங்கிறத ஃபில்லப் பண்ணிக்கிங்க, உங்களுக்கு தெரியும், உங்களை நான் நம்புறேன்னு சொல்லி அப்படின்னாரு. அதுதான் காமராஜ். உடனே திருப்பி பேசினா, ஏ நீ கம்யூனிஸ்டியா, நான் காங்கிரஸியா, உடனே அங்கே புளிஞ்சு எடுத்து போடுவானுங்க, நீ எதை வேணாலும் கொடு, காமராஜ் கேட்டால் நான் கொடுத்துட்டேன்னு என் பேரை கெட்ட பேராக்கு, நான் ஏற்றுக்கிறேன், நீ போய் கெட்ட பேர் வாங்கிக்காத அப்படின்னாரு. நான் இவ்வளோ டிகிரி இத்தனை இது இந்த கியூபிக் ஃபீட் தண்ணி சொல்கிறாங்களே கண்ணாடி நீர், நான் எழுதவே மாட்டேன், பிளாங்காக கையெழுத்து போட்டு அமுச்சுடுறேன், நீங்கள் எழுதிக்கிட்டார். காமராஜர் எல்லாத்தையும் கூப்பிட்டு, அவன் பேர் கெட்டு போகக்கூடாதுயா, ஒழுங்காக சொல்லுங்க, கொஞ்சம் கம்மியாக இருந்தால் காமராஜ் இவ்வளோ தான், என் பேரை கெடுத்து போடுங்கன்ட்டார். இதுதான் அவர் சிஎம் அறிவு. சார் காவேரி பிரச்சனை இன்னும் 50 வருஷம் ஆகுது, இன்னும் தீர்க்கலிங்க, இன்னும் போராட்டம் படிச்சுட்டு கிடக்குறானுங்க. இவனுங்களுக்கு அவனை பிடிக்கலைன்னா பஸ் ரோட்டில் இருக்கிறானுங்க, எத்தனை உயிர் செத்துதுன்னு கவலை இல்லை. 50 வருஷமாக ஒரு பிரச்சனை தீரகாமல் இருக்குது. அப்போ ஒருவருடைய அறிவு அவ்வளோ உயரத்துக்கு போகுது, இன்னொருத்தர் நம்ம அறிவு என் கீழே நிற்குது. காரணம் சிந்திக்கிற திறன்பாடு நமக்கு சொல்லித்தரவில்லை. ஃபஸ்ட்டு யார் சொல்லித்தரணும்? முதல் ஆசிரியர் நமக்கு யாருங்க? பேரண்ட். சொல்லி தர்றாங்களா? புரோகிதர் காதில் ஓதுங்க, பையன் என்ன வரணும்னா எல்லாம் நீ லட்சமாக சம்பாதிக்கணும், வெளிநாட்டுக்கு போகணும், இது ஒன்றாவது நீ மனுஷனாக வாழணும் சொல்லுதுங்களா அம்மா அப்பா? லட்சத்திலேயே இருக்குதுங்க. ஒன்றாவது நீ மனிதனாக வாழ், நீ மனிதனுக்கு மரியாதை கொடு, அம்மா அப்பா மதி. யாராவது ஒரு தகப்பனா நம்ம சொல்லியிருக்கிறோமா? நான் என்னை கொண்டு சேர்த்துக்கிட்டு தான் உங்களோட பேசுகிறேன், சொல்லியிருக்கிறோமா? இனிமேல் அப்படி சொல்ல கற்றுக்கும். மனிதனாக வாழுன்னு சொல்லாத பேரண்ட்ஸே கிடையாது. நீ குழந்தைங்களுக்கு போய் கல்வி அறிவு சொல்லித்தரணும்னு அவசியமே கிடையாது. அப்போ என்னிடம் உள்ள குறைபாடு என்ன? என்னுடைய முன்னோர்கள் எனக்கு சொல்லித்தரல, நான் என் குழந்தைக்கு சொல்லித்தரல, அப்புறம் எப்படி எனக்கு குழந்தை இருக்கும்? புரியுதா இல்லைங்களா? அப்போ அந்த இறைவனை உணர்ந்தால் நீ நினைக்கிறது நடக்கும், அது கருவிலே திருவாக தான் இருக்கும். மகரிஷி சொல்லியிருக்கிறார், படிச்சிருக்கிறீங்களா பாடம்? உதயகுமார் ஐயா கருவிலே திருன்னு சொல்லியிருக்கிறார். இது உண்மையா? கருவிலே திரு உற்பத்தி பண்ண முடியுமா? ஞான குழந்தைங்களை ஈண்டெடுக்க முடியுமா? அப்புறம் மகரிஷி பொய்யா சொல்லுவார். சார் ஆதிசங்கரர்
எங்கே பிறந்தாருங்க? என்னங்க திருப்பி ஹிஸ்டரியெல்லாம் நான் எடுக்கணும் மாட்டேங்குது. கேரளா காலடி நிர்ணயிக்கப்பட்ட குழந்தை சயின்ஸ் சொல்லுது, ஹிஸ்ட்ரி சொல்லுது, எல்லா வாத்தியாரும் சொல்லித்தராங்க நமக்கு. எப்படி அவர் மட்டும் அப்படி பிறந்தாரு? ஆரியாம்பாள் சிவகுரு கோயிலாக பிச்சை எடுத்து, சிவன் கோயிலில் போய் உட்காந்து பிச்சை எடுத்து சாப்பாடாக்கி வர்ற சிவனடியாருக்கெல்லாம் சோறு போட்டு மிச்சம் மீதியை சாப்பிட்டுட்டு அவங்க கடைசியாக சாப்பிட்டுட்டு அங்கே ஒரு 10 நாள் டேரா, அடுத்தது இன்னொரு சிவன் கோயில், எனக்கு குழந்தை வேணும் சிவனடியார்கிட்ட கேட்டுட்டு இப்படி இருந்தாங்க. ஒன் ஃபைன் மார்னிங் திருவாச்சூர் சிவன் கோயிலில் போய் நிற்கும் போது மணி 1 மணிக்கு சிவன் வந்து கனவுல எழுப்பிட்டார் சிவகுருவை. ஏந்திரி அப்படின்னாரு. செலுத்திக்கிட்டு ஏந்திரிச்சுட்டார். உன் பில் பாஸ் ஆயிடுச்சு, லோக்சபாவை அக்செப்டடு, ராஜ்யசபாவை அக்செப்டடு, எதிர்கட்சியே இல்லை, ஒரு மனதாக தீர்மானிக்கப்பட்டது, உனக்கு குழந்தை உண்டு. ஆனால் கண்டிஷன் நம்பர் 1, நல்ல குழந்தைன்னா 6 வருஷம், மோசமான குழந்தைன்னா 100 வருஷம். சொல்லு, நான் அடுத்த சிவனடியாரை பார்க்க புறப்படணும், உனக்கு என்ன குழந்தை வேணும்னு சொல்லுன்னு. அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? சிவகுரு, நான் உன்னை கூப்பிட்டேனா? யோ, என் கோயிலில் வந்து என்கிட்ட வேண்டியதுக்கு அப்புறம் கூப்பிட்டேன்னா என்னையா அர்த்தம்? கூப்பிட்டதுக்கு வந்தே இல்லை. அதுக்காட்டி அவசரம்னு என்ன அர்த்தம்? பொறுமையாக இருந்தேன்னா கேட்டு சொல்கிறேன். யாரை கேட்குற? என் மனைவி பக்கத்தில் தூங்குறாங்க, அவங்கள கேட்காம நான் ஒரு முடிவு எடுத்ததில்லை, இருந்தால் கேட்டு சொல்கிறேன். சரி கேட்டு சொல்ல. இப்படி திரும்பவும் அந்த அம்மா கையை கட்டிட்டு இவரே இப்படி பார்த்துக்கிட்டு இருந்தது. ஆரியாம்பாள் அம்மா பார்த்து, ஏம்மா நீ தூங்கலையா? ஏம்மா மணி 1 மணிக்கு என்னையும் பார்த்துட்டு இருக்கிறேன்னு. நீங்கள் சிலுக்குன்னு எந்திரிச்சிங்களே, என்ன விஷயம்னா? நீ ஏம்மா தூங்கலை சொல்லிடணும், முதல்ல நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் சிவபெருமனை வந்து என்னை எழுப்பிவிட்டார். என்ன சொன்னார்? இந்த சமாச்சாரம் சொன்னார். நீங்கள் என்ன சொன்னீங்க? உன்னை கேட்காம நான் என்ன முடிவு எடுத்தேன்? அதனால் உன்னை கேட்கலான்னு திரும்பினேன்னு. எனக்கு அவர் தாங்க வந்து எழுப்பி விட்டார். நீ என்னம்மா சொன்ன? உங்களை கேட்காம நான் என்ன முடிவு பண்ணேன்? ஏன் நம்ம 2 பேருக்கு இந்த பொல்லாப்பு? 2 பேரும் சேர்ந்து கட்டுறோம். கொடுக்குறதோ கொடு, வளர்த்துறது எங்கள் பொறுப்பு. நீ எதை கொடுத்தாலும் நாங்கள் வளர்த்துறோம். அவங்களுக்கு யார் பிறந்தா? அவங்க கருவில் யார் வளர்ந்தா? ஆதி சங்கர. இப்போ கருவிலை திரு வந்ததா இல்லையா? இப்போ நம்ம போய் உட்காந்துருந்து குழந்தை இல்லைன்னா இவனை புருஷனை எழுப்பி கேட்டால் இந்த மூதேவிக்கு என்ன தெரிய போகுது? புதுசாக தெரியறதுக்கு முடிஞ்சால் அது தெரியாமல் இருக்கிறதே நல்லது. A4 பேப்பரை தான் எடு, நீ சிவபெருமானே குறிச்சிக்க அப்படின்னு இவன் சொல்லுவான் புருஷன். அதை கேட்டால் இந்த கூறுகட்ட குப்பனுக்கு இது நாள் வரல என்ன விளக்குச்சு இனிமேல் விளக்குறதுக்கு தயவுசெய்து என் புருஷன் மட்டும் இதை சொல்லிவிடாத, நீ குறிச்சிக்க. இதெல்லாம் ஆதி சங்கரான பிறக்க ஆட்டோ சங்கர், கொடுவாள் விட்டு கோவிந்தன், அருவாள் விட்டு ஆறுமுகம், மொல்ல மாதிரி முனியப்ப, இதெல்லாம் ஏன் பிறக்குது? இப்போ நமக்கு ஏன் இது மாதிரி பிறக்குது? அப்போ கருவில் திரி எங்கேருந்து வரும்? தெரியுதா இல்லைங்களா? எந்த இடத்தில் இணக்கம் உருவாகிறதோ, எந்த இடத்தில் ஒருவர் அனுசரித்து ஒரு குடும்பம் நடக்கிறதோ அங்கு கருவிலே திருவரும். இதுக்கு நாங்கள் ரிசர்ச் ஆரம்பிக்கலாம்னு பேசணும். எங்கள் ஆராய்ச்சியில் ₹1 கூட வர மாட்டேங்கிறாங்க. நானும் எல்லாம் ஜூம் பூரா பேசணும். யாராவது தம்பதிகள் வந்து அதில் ஒருத்தன் கேட்குறேன், ஏன் ஓமாவே இருக்கானே கல்யாணம் பண்ணான்னு ஆரம்பின்னு. அவனை போய் என் மாவன் மூத்தமான கஞ்சிடே கல்யாணம்னா கருவிலை திருனேன், அது உன்னோட நிறுத்திக்க, என்கிட்டலாம் வந்துடாத. அவன் காவேரி ஆற்றே தாண்டி அந்த சைடு போய் நெரூரில் நின்றுக்கிட்டேன். இப்போ தான் அப்படியே மெதுவாக சொல்லி சரிங்கிற அளவு கொண்டாந்துருக்கிறேன். இதை ஆராய்ச்சிக்கு எடுத்து பார்க்கணும். ஏன் கருவிலை திரு நம்ம கருமையத்தில் இருக்கிற பதிவுகளை ஏன் நீக்க முடியாது? அனைத்து தோஷங்களும் நீக்கக்கூடிய வல்லமை என் மனதில் இருக்கிறது. ஜோதிட சாஸ்திர பிரகாரம் 64 தோஷம் இருக்குது. 64 தோஷத்தில் ஏதோ 1 2 5 10 இருந்ததா மனித பிறவி, இல்லைன்னா பிறவி கிடையாது. அந்த பிறவியை நீக்கிறதுக்கு வழி என்ன? தோஷம் சொல்லுங்க. அது நீங்களாம் பவானியில் பெரிய சிவன் கோயிலுக்கு கீழே உட்காந்துருக்கிறீங்க. தோஷம் நீக்கணும்னா என்ன பண்ணுவீங்க? பரிகாரம். ஜோதிடம் 100 பங்கு உண்மை, பரிகாரம் 100 பங்கும் பொய். பரிகாரம் என்பதே கிடையாது. நான் சொல்லலைங்க, என்னை திட்டிப்படாதீங்க. ஜோதிடரே போய் கேளுங்க, சொல்லுவாங்க. நான் சொல்லலை, இவர் தான் சொன்னார், புத்தர் தான் சொன்னார். இவ்வளோ பெரிய ஐயா எவ்வளோ நேரம் டைமு? நான் பாட்டுக்கு பேசுனா 4 வழி பாதையில் வண்டி போயிட்டே இருக்கான். நீங்கள் யாராவது பிடிச்சி பிரேக் அடித்தா தான் வண்டி நீங்கள் 7:30 என்ன டைம் இருக்குது. புத்தர் என்ன சொன்னார்? இவ்வளோ பெரிய துணி இருந்தது, அதை எடுத்துகிட்டு வானார். ரிப்பன் மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இது மாதிரி இன்னொரு மடங்கு, இது என்னன்னு காமிச்சார். இப்போ உங்களை மாதிரி அங்கே 100 பேர் சிஷியர்கள் உட்காந்துருந்தாங்க. துணி காட்டன் துணினாங்க. அவங்களுக்கு முன்னால் சுருக்கு போட்டு முடிச்சு போட்டு சுருக்கு போட்டு முடிச்சு போட்டு உரண்டையாக முடிச்சு வச்சுட்டார் டேபிள் மேலே. முன்பு என்னவாக இருந்தது, இப்பொழுது என்னவாக மாறிவிட்டதுன்னு கேட்டார். முன்பு என்னவாக இருந்தது?
இப்போ என்னவாக மாறிவிட்டது? முடிச்சு சுருக்கு போட்ட உருண்டையாக மாறிவிட்டது. கரெக்டுங்களா? நம்மில் இங்கு எளிதில் சீக்கிரம் எவரால் இதை பிரிக்க முடியும்? புத்தர் கேட்டார். என்ன கேட்டாருங்க? இங்கே இருப்பவர்கள் எளிதில் சீக்கிரம் இந்த முடிச்சுகளை எவரால் அவிழ்க்க முடியும்னு கேட்டார். யாரால் முடியும்? போட்டவர்களால் ஈஸியாக முடியும். புத்தர் சிரிச்சார். இவ்வளோ வியாக்கணமாக பதில் சொல்கிறீங்களே, நீங்கள் போட்ட முடிச்சு, உங்கள் முன்னோர்கள் போட்ட முடிச்சு குடுகுடுப்புக்காரன் நிவர்த்தி பண்ணுவியா, ஜோசியக்காரன் நிவர்த்தி பண்ணுவியா, கிளி ஜோசியக்காரன் நிவர்த்தி பண்ணுவியா, குறி சொல்கிறவன் நிவர்த்தி பண்ணுவியா, பூசாரிகிட்ட போக்காந்து பைத்தியம் இல்லையா? உங்கள் பாவத்தை நீக்கிறது உங்களால் மட்டும்தான் முடியுமே தவிர ஞானிகளாலையும் முடியாது. இப்போ ஞானிகளால் முடியும்னா ஆதிசங்கர் இருந்து எடுங்க, இயேசு பிரான், நபிகள் நாய், எத்தனை ஞானிகள் பூமியில் எல்லாம் பூமியே சுத்தமாக எல்லாத்தையும் அப்படி கண்ணை மூடி எல்லாம் தியானத்தில் உட்காந்துருப்போமே. புரியுதா இல்லைங்களா? என் பாவ பதிவுகளை நீக்குவது நான் முயற்சி செய்யாமல் என் பதிவுகள் நீங்காது. என்னுள் இருக்கும் இறைவனை உணர வேண்டும் என்றால் அறநெறி இறை உணர்வு. நல்லா புரிஞ்சுக்குங்க. அந்த அறநெறியின் வாயில் பேசக்கூடாது. ஒழுக்கம், கடமை, ஈகையில் நல்லா செஞ்சு பின் நீங்கள் தியானம் செய்தால் தியானம் முழுவதும் கைகூடும். நமக்கு தியானம் ஏன் கைகூடல? தியானம் யார் தியானம் எடுத்தீங்க? எல்லாரும் தவம் பண்ணீங்களா இல்லையா? கண்ணை மூடணுன்னே ஐயோ வெண்டைக்காய் குழம்பு வீட்டில் அப்படியே விட்டுட்டு வந்துட்டோமே, இப்போ போனால் கெட்டு போயிருக்குமே இல்லையா? வீட்டுக்காரர்கிட்ட சொல்ல வந்துதான் வரலையா? சினிமா படம் ஏன் சிரிக்கிறீங்க? சினிமா படம் ஓடிச்சா இல்லையா? ஏன் ஓடுது? சரக்கு உள்ளார அதிகமாக வச்சிருக்கிறோம். தெரியுதா இல்லைங்களா? அந்த சரக்கை நீக்க முயற்சிப்பது நம் கிடையாது. கண்ண மூடுனா தியானத்தில் உட்காந்துக்கிறோம். ஏன் இந்த எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கிறது? இரு எண்ணங்களுக்கு இடையே கேப் அதிகமாகணும். எண்ணங்கள் எழாமல் எண்ணத்தின் மீது எண்ணமாய் இருத்தல் தியானம். இரு எண்ணங்களுக்கு கேப் அதிகமாகிக்கிட்டே போகணும். அப்போ அதுக்கு தான் பயிற்சி பற்றேன். இப்போ ஆரம்பிக்க போகிறேன். நான் தான் ஆரம்பிக்கிறேன். 50 பேரை ஒரு குழுவாக சேர்த்துறேன். 15 பேர் சேர்த்துட்டாங்க. சேலம் 86 வயசு பிஆர்எஸ் பேர் கொடுத்துருக்காரு. எனக்கெல்லாம் ஒரு குரு மாதிரி. சேலம் பிஆர்எஸ் இங்கே வந்திருக்கிறாருங்களா? பிஆர் சுப்பிரமணியம் சேலம் இங்கே வந்திருக்கிறாரா? இங்கே வரலையா? எனக்கெல்லாம் ஒரு குரு மாதிரி. 86 வயசுலேயே இன்னும் அசராமல் கிளாஸ் இருக்கு. ஆனால் கூட்டிகிட்டு போயிட்டு வரணும். அவரால் கொஞ்சம் நடவடையெல்லாம் கொஞ்சம் ரவீந்திரநாத் டாக்டரே இப்போ நடக்க முடியல. ஆக்டிவாக இருந்தார். அவர் நம்ம வேதாத்திரி மகிழ்ச்சியில் உடலை கூறு பண்ணுறதுக்கு நான் பொடி தான் சாப்பிட்றேன், இந்த உடலை பஸ்பமாக மாத்திரேன்னு சொல்லிட்டு ரவீந்திரநாத் தெரியும் மாத்திரேன்னு போய் என்னை மாதிரி இருந்தவர் இப்படி போயிட்டார். சார் பொசுக்குன்னு ஏதாவது போய் தொலைஞ்சிருப்போம். அவர் டாக்டர் வேறு. நான் போய் சொன்னேன், சார் இப்படி போய் ஏதாவது போயிட போகுது சார், கொஞ்சம் சாப்பிடுங்கன்னு. என்னம்மா நீங்கள் உடம்பை நான் பஸ்பமாக மாத்திரேன்னு. அப்புறம் எல்லாம் திட்டி எஸ்கேம் பிடிச்சி கண்ணாவலன்னு திட்டி விட்டார். ஏன் அவனுக்கு அறிவில்லை, நீ டாக்டருங்க, நீயே உன் உடம்பை பாதுகாப்பு இப்படி போய் முதல்ல சாப்பிடுன்னு சொல்லி இப்போ சாப்பிட்டு ஆளு பொடி ஆகிட்டார். 3 வருஷமாக இப்படி போயிட்டாருங்க. வெறும் பொடியை தின்னு. இத்தனைக்கு மருத்துவர். அப்போ என்ன, எதை செய்யத்தக்க அல்ல செய்ய கெடும், செய்யத்தக்க செய்யாமையாலும் கெடும். ஒருத்தர் சொன்ன ஞானிகள் சொன்னதை உள்வாங்கி நான் கடைபிடித்து விட்டால் தோஷங்கள் தானாக நிவர்த்தியாகும். பிரம்மகத்தி தோஷம் எங்கள் இருக்கிற 66 தலைக்கட்டுக்கு எங்கள் குடும்பத்தில் இருக்குது. எங்கள் பங்காளி மகளோட 66 தலைக்கட்டு இருக்கிறோம். பிரம்மகத்தி தோஷம் நானுங்க. என் 2வது பையன் பிறந்ததே பிரம்மகத்தி தோஷம் நானுங்க. 100 ஜோசியர்கிட்ட போய் பார்த்துட்டோம். ராமேஸ்வரம் போய் கழிச்சுக்கிட்டு ராமேஸ்வரம் கழிச்சு நான் 1000 தடவை ராமேஸ்வரம் போயிட்டு வந்துடுவேன். நீங்களும் தான் இல்லை. ஜாதகம்லாம் மூட்டை கட்டி தூக்கி மேலே போட்டாச்சு. மேலே போட்டுட்டு உட்காந்து தியானம் ஒழுங்காக மகிழ்ச்சி சொன்னதை கேட்டுட்டு இருந்தேன். இப்போ எங்கள் சொந்தக்காரங்களாம் எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டு எல்லாரும் பங்காளிகளும் சேர்ந்து ராமேஸ்வரம் படம் தான் நீங்குமா, தனித்தனியாக நம்ம போயிட்டு இருந்தால் அது மடத்தன மாட்டேனுங்க. ஏய், பிரம்மதி தோஷம் நீங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். யோகாவில் தான் தீருமே தவிர எங்கே போயும் தீராதுன்னு. அது உன்னோட நிறுத்திக்கிட்டாங்க. எங்களுக்கு நாங்கள் ராமேஸ்வரம் போயோம். நீ யோகாவுக்கு போ, நீ என்ன வேணாலும் உடனே நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணுறோமா, நீ செய். ஆனால் எங்களுக்கு போகணும். நீ நினச்சா தலைவர், நீ மிரட்டினீங்கன்னா எல்லாம் வந்துடுவாங்க. நீ எங்களை எல்லாத்தையும் சேர்த்துனாங்க. இப்போ பிரம்மதி தோஷம் இருக்காதுடா. ஒரு ஞானி சொன்னதை ஒரு 5 வருஷம் உன் ஜாதத்தை எடுத்துகிட்டு வா, நான் நிரூபிக்கிறேன். நாங்கள் நீ என் ஜாதத்தை எடுத்துகிட்டு 3 பெருமாள் கோயிலுக்கு ஏத்தாப்புல ஒருத்தர் இருக்கிறார். என் பையன் பிறந்தோன்னே அங்கேயும் கேட்டேன். 100 ஜோசியர்கிட்ட கேட்டேன். முதல்ல அவர்கிட்ட போய் கேட்டான்.
அவர் இப்படி பார்த்துட்டு சொன்னார், உங்களுக்கு பிரம்மகத்தி தோசைன்னு எந்த கிறுக்கேன்னு அந்த கிறுக்கேன்னு தான் சொன்னேன். தெரியுதுங்களா? ஏன்னா அது இவர் தான் 22 வருஷத்துக்கு முன்னால் சொன்னார், இப்போ இல்லைன்ட்டார். கிரகங்கள் எதாவது நம்ம ஜாதகத்தில் மாறிக்கிச்சோ, ஸ்டெப்ஸ் மாற்றி போட்டாங்களோ அப்படின்ட்டு சரி எடுன்னு சொல்லிட்டு கரூர், புலியூர், நாமக்கல், சேலம் எல்லாத்தையும் எல்லாரும் சொல்லிட்டாங்க தோஷம் கிடையாதுங்களே உங்களுக்குன்னு. இப்போ எப்படி நீங்கிச்சு? ஒரு ஞான குரு சொன்னதை முறையாக கடைபிடித்தால் 64 தோஷங்களும் நீக்கக்கூடிய வலிமை உங்கள் உள்ளே இருக்கிறது. உங்கள் மனம் அறிவாக மாறினால் அனைத்தும் நீங்கிவிடும். அந்த அதிர்வுக்கு உங்கள் மனதை குறைக்கணும். அப்போ இறைவனுடைய முதல் அதிர்வு என்ன? இருப்பு நிலை எப்படி இயக்க நிலையாக மாறுச்சு? மெல்லிய அழுத்தம். அந்த அழுத்தத்துக்கு தான் தன் இறுக்கம் சூழ்ந்த அழுத்தம். அப்போ அங்கே ஸ்பேஸில் என்ன நடக்குது? இறுக்கம். அதுதான் அதிர்வு, ஃபஸ்ட்டு அதிர்வு. அந்த அதிர்வு வந்தோடனே உள்ளார இருக்கிற ஆற்றல், அறிவு வேறு. நல்லா புரிஞ்சுங்க, அறிவு வேறு, ஆற்றல் வேறு, காந்தம் வேறு. அறிவுனா த ஸ்பேஸ், என்டையர் அறிவு தான். அது தன் இறுக்கத்தில் நுண் அதிர்வு மாதிரி சொல்கிறான், நியூமேட்டிக் குவாரிங் அப்படிங்கிறார். நுண் அதிர்வுனால் துகளாக மாறுகிறது. அந்த துகள் எப்படி வேணாலும் பத்தி குச்சி பெருத்தி வச்சோ போக போகிற மாதிரி போகும். அப்போ அந்த இடத்துல அழுத்தம் வரும் பொழுது எல்லாம் குளோபல் வடிவம், உருண்டை வடிவம் இல்லை, குளோபல். தமிழ் என்ன சொல்கிறது? குளோபல் கோலம். கோலம் வடிவம் சூழ்ந்து அழுத்தும் போது அது கோலம் வடிவை பெற்று விடுகிறது. அந்த அதிர்வு தான் இன்று நாம் உட்கார்ந்து இருப்பதற்கும் காரணம். முதல் அதிர்வு இன்று வரை அது அதிர்ந்துக்கிட்டே இருக்கும். அந்த அதிர்வை தான் வைப்ரேஷன், ஃப்ரீக்வன்சி. சயின்ஸ் பயன்படுத்துறதை தவிர சயின்ஸ்னால் காந்தத்துக்குள்ளாரே வரல. அப்போ அறிவு எந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குதோ அந்த அளவுக்கு உள்ளே ஆற்றல் பொதிந்து இருக்கிறது. தட்சிணாமூர்த்தி, தட்சிணாமூர்த்தி இல்லை, அர்த்தநாரீஸ்வரர் திருச்செங்கோட்டில் அவரு தானே இருக்கிறாரு. சரிபாதிங்கிறாங்க. சரிபாதினா என்ன அர்த்தம்? நீ எந்த அளவுக்கு இருக்கிறியோ அந்த அளவுக்கு நான் இருக்கிறேன். அப்போ உள்ளே இருக்கும் அந்த ஸ்பேஸுக்குள்ளே இருக்கிற அறிவு தான் நொறுங்குது. நொறுங்கும் போது கண்ணுக்கு தெரியாத சின்ன புள்ளியாக மாறும் பொழுது, குளோபலாக அழுத்தும் பொழுதும் அது உள்ளர போன அழுத்தம் திரும்பி ரிஃப்ளெக்சிவ் ஃபோர்ஸ் வெளியில் வரும்போது சுழற்சி வேகம் வந்துடுது. இப்படின்னா 1 கோடி சுற்றி எல்லாம் அந்த அதிர்வு தான் காரணம். அப்போ அறிவோடு அழுத்துதா, அறிவு கட்டத்தனமாக அழுத்துதா? சார் பூந்தியை என்கிட்ட கொடுத்தா 1 மணி நேரத்துக்கு நான் எத்தனை பூந்தி செய்ய முடியும்? லட்டா. இப்போ உங்கள் கையில் கொடுக்குற பூந்தியை கொடுத்து லட்டா மாற்றிங்கன்னா நம்ம இப்படி ஒன்று பூந்தி பிசுக்கிட்டு போனாலும் போயிடும். அது உருண்டை வருமா வடிவமாக நம்மள எடுத்தா எந்த கோலத்துலேயும் கடைசியில் கொலக்கட்டையாக கூட மாறிடும். ஆனால் அவன் இப்படிங்கிறேன் கல்யாணம் அவனுக்கு இப்படி எப்படி கரெக்டாக வருது? அவன் எப்படி செய்கிறானே இல்லையா கல்யாண மண்டபத்தில்? அவன் சார் இப்படி அப்படிங்கிற லட்டு வந்துடுது. நான் பிடிச்சி எடுத்து அமைச்சினா கொலக்கட்டையாக வருது. இப்போ எனக்கு அவனுக்கு என்ன வித்தியாசம்? அவன் அறிவோட ட்ரைனிங் பண்ணியிருக்கிறான், நமக்கு அந்த அறிவு இல்லை. அப்போ அந்த அறிவோடு இயங்குகிற இயக்கம் தான் இன்று வரை நம்மளுக்கு அறிவு, ஆற்றல், காந்தம். இதுதான் அருள்மிகுன்னு. இந்த கோயிலுக்கு முன்னால், சாமிக்கு முன்னால் அருளும் போகிறீங்களா? அருள்னா என்ன? அறிவு, ஆற்றல், காந்தம். இந்த பூரணம் முழுமையாக இருந்தால் தான் நம் இயக்கம் வரும். அப்போ உள்ளே இருக்கிற அதிர்வுகளை நம்மால் உணர முடியவில்லை. நமக்கு ஏப்பா வருது, கொரட்டை வருது, இதுதான் அதிர்வாக வருதா தவிர நுண் அதிர்வு தெரியுதா? சார் மெட்ராஸ் போயிருந்தேன். நம்ம மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டில் ஒரு 10 கிளாஸ் எடுத்தேன். ஜென்ரல் மேனேஜர், அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர், டெப்டி ஜென்ரல் மேனேஜருக்கு எடுத்தேன். எடுத்துகிட்டு என்ன பண்ணாங்க, ஏற்காடு எக்ஸ்பிரஸ் நான் ட்ரெயினை புக் பண்ணிட்டேன். எங்கள் அண்ணன் மிஸ்ஸஸ் அனி, நாங்கள் 2 பேரும் கிளாஸ்மேட். எங்கள் அண்ணி நானும் ஒரே கிளாஸ்மேட்டு. எங்கள் ஊர், நானும் என் தம்பி எல்லோரும் பக்கத்து. ஏன்னா ரொம்ப தூரம் போனால் ஆகாதுன்னு எல்லாம் பக்கத்துலேயே பொண்ணை கட்டிக்கிட்டோம் எங்கள் குடும்பத்தில். எங்கள் அண்ணன் மிஸ்ஸஸ் என்ன பண்ணிச்சு, வாசம் இந்த மாணிக்கோசம்னு சொல்ல மாட்டாங்க, வாசம் தான் கூப்பிடுவாங்க. இந்த அவனுக்கு கேரியரில் நீ இட்லி போட்டு வச்சுருக்கேன்னு சாப்பிட்டுலாம். நான் ட்ரெயின் ஏற்காடு எக்ஸ்பிரஸ் சேலத்துக்கு வாங்கிட்டு ஏறினோடனே அசதியில் அப்படியே தூங்கிட்டேன். செக்கப்பை வந்தார், எல்லாத்தையும் எழுப்பிட்டு நைட்டு 11 மணி எழுப்பிவிட்டார். நான் டிக்கெட்டை காமிச்சிட்டு ஐயோ டிஃபனே சாப்பிடலன்னு சொல்லிவிட்டு டிஃபனை எடுக்கலான்னு எடுத்து வச்சேன். கீழே வயசானம்மா, எனக்கு மேலே 20 வருஷத்துக்கு முன்னால் எனக்கு மேலே போட்டாங்க 3rd ஃப்ளோர். கிரவுண்ட் ஃப்ளோரில் அந்த அம்மா புலம்புது, சனின்னு எருமை மாடு, அறிவு கட்டவனு, குரங்கு குட்டியாட்ட அப்படி இப்படின்ட்டு. ஏம்மா நான் சாப்பிடும் போது ஏமா இந்த மாதிரி திட்டுறேன்னு? உங்களை யாரும் சார் திட்டுனா? இங்கே ஒன்று பாருங்கள் சார், நாங்கள் ஏமாண்ணே கொரட்டை விட்டுட்டு தூங்குது பாருங்கள், என்னால் தூங்க முடியலங்க எதிர்த்தாப்புலன்னு. ஏம்மா கவர்மெண்ட் என்ன ட்ரெயினில் கொரட்டை விட வேண்டான்னு
சட்டம் பாஸ் பண்ணல. நீ எந்த அளவுக்கு பணம் கொடுத்துருக்கியோ அந்த அளவுக்கு அவரும் கொடுத்துருக்கிறாரு. அது ஏமா குறைட்டேன்னு நினைக்கிற? அது பாட்டுக்கு சவுண்டு வந்துட்டு போகுது, நீ பாட்டு தூங்க சார். என்ன கிறுக்கின்னு நினச்சிக்கிட்டீங்களா? என்ன சார் நினச்சிட்டு இருக்கிறீங்க? ஒரு தூங்க வேண்டாம் ஒரு மனுஷன்? என்ன சார் நீங்களே இப்படி பண்ணுறீங்கன்னு சொன்னோன்னே கொஞ்சம் ரசிமா, அங்கே பாருமா, குறைட்ட பாருமா, பாருங்கம்மா, இதான் அருமையாக இருக்குது பாருமான்னு. அந்தம்மா அப்போ தான் மெதுவாக சிரித்தாங்க. அப்பா நம்ம வேலை வந்த வேலை முடிஞ்சிருச்சு, இனிமேல் டிஃபன் சாப்பிட்டு அந்த அம்மா சிரிச்சுட்டு அப்படியே தூங்கிட்டாங்க. நாமே டிஃபன் கேரி கழுவிட்டு படுத்துங்கிற பிரச்சனை எனக்கு ஆரம்பிச்சிருச்சு. அவன் ஒரு குறைட்ட ஒரு விதமாக இருந்தது. இந்த பொம்பளை விட்டுது பாருங்க, கட்டாரு முட்டாருன்னு சார். சேலை வர வரையும் என்னால் தூங்கலை. இப்போ நான் அடுத்தவங்க குறைய சொல்லிட்டு இருந்தேனே, ஏன் குறை புரியுதா இல்லைங்களா? பிறர் மீது நான் குறை கண்டுபிடிக்க இருக்கிறேன் தவிர என் குறையை நான் ஆராய்ச்சி செய்வது இல்லை. இதுதான் நம்மக்கிட்ட இருக்கிற குறைபாடு. அப்போ மகரிஷி சொன்னது என்ன? ஒழுங்கான உடற்பயிற்சி. உடற்பயிற்சி எதுக்கு செய்கிறோம்? உடல் ஆரோக்கியத்துக்கு. பாவப்பதிவுகளின் வெளிப்பாடு என்ன? உடலிலே. அப்போ நோய் பாவப்பதிவாக வெளிப்படணும்னா நான் உடற்பயிற்சி செஞ்சேன்னா அது வருமா? அப்போ நோயை நீக்க முடியுமா முடியாதா? சார் முறையாக உடற்பயிற்சி செஞ்சால் நோய் வருமா? தள்ளி போடலாமா இல்லையா? அப்போ காயகல்ப பயிற்சி எதுக்கு செய்கிறோம்? உயிர் சக்தியில் இழந்த சக்தியை மீண்டும் பெற்று என் காந்த சக்தியினுடைய திணிவை அதிகப்படுத்துவதற்காக காயகல்பம் செய்கிறோமா இல்லையா? அப்போ காயகல்பம் செய்ய செய்ய என்னுடைய உடல் வலிமை பெறுமா இல்லையா? தியானம் எதுக்கு செய்கிறோம்? என் உடலில் இருக்கும் இறைவனை நுண் அதிர்வால் நான் உணர முடியும். உங்கள் அதிர்வு நுண் அதிர்வு போகணும். பீட்டா வேவ், ஆல்ஃபா வேவ், தீட்டா வேவ், டெல்டா வேவ் அதிர்வு சொல்கிறாங்களா இல்லையா சயின்ஸு? எப்பொழுதெல்லாம் நீங்கள் 8க்கு கீழே வந்துட்டாவே ஞானி. நீங்கள் 14 கீழே குறைஞ்சிட்டிங்கன்னா பாவப்பதிவு வெளிப்படாது. நீங்கள் ஆல்ஃபா இப்போ உட்காந்துருக்கோம், நம்ம ஆல்ஃபா வேவில் இருக்கிறோம், அப்படியே உட்காந்து தியானம் பண்ணிங்கன்னா எந்த கெட்டதும் என்னிடம் வெளிப்படாது. சார் நான் கொலையே செஞ்சுட்டு நான் வந்து தியானம் பண்ணிட்டேன்னா அந்த கொலை செஞ்ச பாவம் என்னை பாதிக்காது. என் ஜெனரேஷன் போகும், என் குடும்பத்துக்கு போகும், தலைமுறைக்கு போகும். நான் அதிலேருந்து விலகி ஆகணும். நான் தியானம் செஞ்சேன், நேற்று நான் கொலை செஞ்சுட்டேன், இன்றைக்கி நான் ஞானம் பெறணும். சார் ஞானிகள் இந்த ஆழ்வார்கள்லாம் போய் பாருங்கள், எத்தனை பாவம் பண்ணிவிட்டு ஆழ்வார்கள் பட்டம் வாங்கிட்டாங்க. ஏன் அவங்க தப்பிச்சுக்கிட்டாங்க? தியானம் பண்ணி மன அலைச்சூழலை குறைத்து விட்டால் எந்த தோஷங்களும் உங்களை நெருங்காது, இன்க்ளூடிங் ஆவி பேய். இந்த ஆவி பிடிச்சிருச்சு, பேய் பிடிச்சி நீங்கள் 14 கிலோ உட்காந்தா ஆவி பயந்துக்கும். இது நம்மளுடைய பெரிய ஆவியாட்டுக்குதே, இது நம்மளை பிடிச்சிக்கு போதுற ஓடுறா ஓட்ட, அது துண்டைக்காலம் துணியக்காலம் அது ஓட்ட எடுத்துடும். தெரியுதுங்களா? எப்போ 14க்கு மேலே போகிறோமா கண்ட சனியெல்லாம் உள்ளார வந்துட்டு போகும், ரோட்டில் போகிறதெல்லாம் உள்ளார பூந்துட்டு வெளியில் போகும். நம்ம அதெல்லாம் அனுபவிச்சு தான் ஆகணும். அப்போ எந்த அளவுக்கு என்னுடைய அலைச்சூழலை குறைக்க என்னுடைய பதிவுகள் வெளிப்படாது, ஞானிகளுடைய பதிவு என்னுள் தானாக இறங்கிவிடும். நானா நீங்கள் 14 கீழே குறைச்சிக்கிட்டே இருக்கணும். புரியுதா இல்லைங்களா? அப்போ புத்தர் சொன்ன மாதிரி என்ன பல லட்சம் பிறவியில் இருக்கிற பதிவு இருந்துட்டு போகுது, நான் விளக்க முடியுமா முடியாதா? சரி, எனக்குள்ளார பாவ பதிவு இல்லாத மனிதனே கிடையாது. வினைப்பதிவு தான் தேகம்னு சொல்கிறாங்க. அப்போ என்னுள் பாவம் இருக்குமா இருக்காதா? நான் அதிலிருந்து விலகிறதுக்கு வழி என்ன? தியானம் ஒன்று தான் வழி. வினைக்கடல் தீர 2 வழி உண்டு, தவமும் அறமும் மேற்றுணையாமே. அப்போ நல்ல தவம் பண்ணால் நமக்கு அந்த பதிவு வெளிப்படுமா? நான் தப்பிச்சுக்க முடியுமா முடியாதா? அப்போ தப்பிச்சாதான் உள்ள இருக்கும் அதிர்வு தானாக வெளிப்படும். இறைவன் பேச ஆரம்பித்து விடுவார். எந்த கேள்வி சார், நான் இங்கே தான் சங்ககிரி காலேஜில் லேடிஸ் காலேஜில் கிளாஸ் எடுத்தேன். வெடுக்குன்னு ஒரு பாப்பா எழுந்திரிச்சு, நான் அதில் தெரியாதனமாக மனித குணம், மிருக குணம், தெய்வீக குணம், இது ராமாயணத்தில் முதல்ல இது எழுந்திரிச்சது, 2வது ராமர் அம்மா எழுந்திரிச்சாங்க அப்படின்னு ராமாயணம் எடுத்துருந்தேன். வெடுக்குன்னு ஒரு பாப்பா எழுந்திரிச்சு, ஏன் சார் ஆஞ்சநேயர் கல்யாணமே பண்ணிக்கல? எனக்கு பக்குன்னு போயிடுச்சு. இல்லைடா வம்பா போயிடுச்சு. நான் அப்புறம் பதில் சொல்லி அவனுக்கு தெரியலேன்னு சொன்னேன். நீலாம் இது கிளாஸுக்கு வரேன்னு கேட்டுருவாங்க அந்த பாப்பா. நான் என்ன பண்ணேன், ஏம்மா பொண்ணுன்னு வச்சுருக்கிறியா சொல்லு, நான் ஆஞ்சநேயரை கூட்டி வந்தாலே இப்போயே கல்யாணத்தை முடிச்சிடலாம், ஏதாவது இருந்தால் சொல்லணும். போங்க சார், நான் இதோட 10 பேர்த்துன்னு எங்கள் வீட்டில் எங்கள் ஊரில் கேட்டுட்டேன், கரெக்டான பதில் நீங்கள் சொல்லுங்கள் சார். நீங்கள் ராமாயணத்தில் இவ்வளோ வியாக்கணமாக கிளாஸ் எடுக்கிறேன். நான் ஏதோ ஒன்று சொல்லி ஆகணும்ல. ஏம்மா ஆஞ்சநேயர் ராமரை கூட்டிகிட்டு போய் சுக்ரீவனை அறிமுகப்படுத்தினார்.
ராமர் சுக்ரீவன் கையை பிடிச்சிக்கிட்டு இது மாதிரி என் பொண்டாட்டி சீதை வந்து ரங்கேஸ்வரன் கடத்திட்டு போயிட்டியா, நீங்கள் துணை புரிஞ்சிங்கன்னா என் பொண்டாட்டி மீட்டு கொடுக்கலாம்னா. சுக்ரீவன் ராமர் கையை பிடிச்சிக்கிட்டு என் பொண்டாட்டியை வாளி தூக்கிட்டு போயிட்டியா, அவன்கிட்டருந்து நீ நினச்சா அவன்கிட்டருந்து எனக்கு பிடிச்சி கொடுக்கலாம்னு. ஆஞ்சநேயர் பார்த்தார், ஏன்டா கல்யாணம் பண்ணுவானே, பொண்டாட்டியை இன்னொருத்தர் தூக்கிட்டு போவானே, அப்புறம் நம்ம கட்ட பஞ்சாயத்து போவானே, அதனால் அவன் கல்யாணம் கரெக்டான ஆன்சர்ஸாக இருந்துச்சு. அப்பா என்ன நான் தப்பிச்சுட்டேன், அப்பா சாமி ஏதோ கரெக்டுச்சு. அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியுங்க, கேள்வி எப்படி வேணாலும் வரலாம், பதிலும் தாறுமாறாக வரக்கூடாது, ஓரளவாவது நியாயம். இப்படி கேள்வி கேட்குறதுல ஆள் இருக்காங்க சார். நான் பக்குன்னு போயிடுச்சு எனக்கு. ஏன்னா அந்த சப்ஜெக்டாக அங்கே கொஞ்சம் அந்த மிருக குணம் மனித குணத்தில் அந்த ராமாயண கதையை எடுத்து கொடுத்தேன், அதுக்கு இந்த மாதிரி கேள்வி வந்துருச்சு. புரியுதுங்களா? அப்போ என்னுள்ள இருக்கும் குணங்களை நான் வெளியேற்றணும்னா நான் என்ன செய்யணும், தியானம் பண்ணணும். ஒரு நிமிஷம் கொஞ்சம் அப்படி 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 ஒரு கிளுகிழுப்பு அப்படி தட்டிடுச்சுன்னா அது நமக்கு ப்ளஸ் பாயிண்ட். நீங்கள் நான் உட்காந்தா 30 நிமிஷம் இருக்குன்னா ஜென்மத்துக்கு ஆகும். என்னை திட்டினாலும் சரி, ஒரு நிமிஷம், அரை நிமிஷம், 2 நிமிஷம் கிடைக்கும். அதை பயன்படுத்த ஓரிரு ஆண்டுகளில் நன்றாக தியானம் மேம்படும். அதிகாலை நேரம் 1 வினாடி 1 நாளிகை பொழுதுன்னு மூச்சு பயிற்சி செய்தால் ஓராண்டில் இறைவனை உணர திருமூலர் திருமந்திரத்தில் இருக்குது. 1 நாளிகைன்னா 24 27 நிமிஷம்னு நினைக்கிறேன். 1 நாளிகை பொழுது மூச்சு பயிற்சி நல்லா. அதனால தான் மகரிஷி இருக்கிறவர்கள் நம்ம ஆலியாரில் தண்டுவடை சுற்றி நாடி சுற்றியே கிடையாது. மகரிஷி அந்த கான்செப்டுக்கு வரல. ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அதை கொஞ்சம் பயிற்சி கொடுப்போம், மூச்சோட இணைச்சி தவம் செஞ்சால் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லி இப்போ தான் கொடுத்துருக்குறாங்க. நாடி சுற்றி தண்டுவடை சுற்றியில் இப்போ வந்தது. ரைட். இந்த மாதிரி தவம் செய்தால் என் உள்ளே யார் இருக்கிறா, பீனியல் கிளாண்டில், அதுக்கு பேர் அமிர்த கலசம்னு பேர். ரொம்ப நாளாக விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கல, பிட்யூட்டரி சிறப்பி தான் கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் தான் இதை கண்டுபிடிச்சாங்க. மெலட்டோன், செலட்டோன், ஆக்சிடோசின், என்டார்பின், டோபோபின் சுரப்பிலாம் இதுதான் சுரக்குது. மகிழ்ச்சி சுரப்பி, நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாம் இங்கே இருக்குது. அதை உணர்ந்தால் இறைவனுடன் நாம் நேரடியாக பேசலாம், லைவ் ரிலே வந்துடும். அப்போ தான் அந்த அதிர்வு நம்ம அதிர்வை குறைக்க தான் இறைவன் வெளிப்படுவானே தவிர அதுவரையில் இறைவனை நாம் உணர முடியாது என்று சொல்லி வாய்ப்புக்கு உங்களுக்கெல்லாம் நன்றி கூறி இந்த நிகழ்வை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அனைவரையும் மிகவும் சிறந்த முறையில் மகிழ்வோடு சிந்திக்க வைத்த ஐயா அவர்களுக்கும் இங்கு அமர்ந்துள்ள அனைவருக்கும் நன்றியுரை நல்க அருள்நிதி பி கலைச்செல்வி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன். நன்றியுரை. இந்திய நிகழ்வில் தொகுப்பாளராக தொகுப்பாற்றிக் கொண்டிருக்கும் அருள்நிதி பூபாலன் அவர்கள் வாழ்க வளமுடன். இறைவணக்கம் குரு வணக்கம் பாடி தவத்தை நடத்தி கொடுத்த என் கவிதா அவர்கள் வாழ்க வளமுடன். வரவேற்புரை நல்கிய அருள்நிதி சுமதி அவர்கள், இன்று சிறப்பு சிந்தனை விருந்து அளித்த அருள்நிதி டாக்டர் வி மாணிக்கவாசகம் ஐயா அவர்கள், அவருடைய அன்பு குடும்பம், அவர்கள் ஆன்மீக சேவை மென்மேலும் சிறக்க வாழ்க வளமுடன். இன்று இந்த சிந்தனை விருந்தில் கலந்து கொண்ட இருபால் மெய் அன்பர்களும் வாழ்க வளமுடன். அறிவிப்பு: நாளை மற்றும் நாளை மறுநாள் 2ஆம் நிலை அகத்தாய்வு நடைபெற இருக்கு. முதல் நிலை அகத்தாய்வு முடித்த அன்பர்கள் அறிமுக வகுப்பு அடையாள அட்டையோடு நாம் கலந்து கொண்டு பயன்பெறலாம். நாளை மாலை 4 to 8 காயகல்ப பயிற்சி இருக்குதுங்க. 14 வயதுக்கு மேற்பட்ட அன்பர்களை நாம் அறிமுகப்படுத்தலாம். வாழ்க வளமுடன். அதனைத் தொடர்ந்து உலக நல வாழ்த்து பாட ஐயா ஒரு அறிவிப்பு. ஒரு 6 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் நான் இருக்குங்களா. இப்போ வரவு ரொம்ப கம்மியாக இருக்குது. வரவு செலவு பட்ஜெட்டே பற்றாக்குறையில் ஓடுதுங்கிறாங்க. வரத்தே கம்மியாக இருக்குது. கொஞ்சம் ஒருத்தர் 2 பேர்த்த கொண்டாந்து இங்கே ஜாயின் பண்ணி தியானம் இருக்கவாவது கூட்டிகிட்டு வாங்க. இல்லை சொற்பொழிவுக்காவது இப்படி உட்காருங்க. சொற்பொழிவு கேட்க யாருக்கு நல்லது? நல்லதா இல்லையா? 2 பேர்த்த கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா நம்ம பதிவு நீங்கும், புண்ணிய பதிவு ஆகும். அப்போ கொண்டாந்து உட்கார வைங்க. கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க எல்லாருமே. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.
உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.